நாளாகமத்தின் புஸ்தகம் 2 Chronicles 23ஆம் அதிகாரம் 2 Chronicles 23rd 16வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். 16th verse. அப்பொழுது யோய்தா தாங்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கும்படிக்கு தானும் சகல ஜனங்களும் ராஜாவும் உடன்படிக்கை பண்ணி கொள்ளும்படி செய்தான். And Jehoiada made a covenant between him and between all the people, between the king, that they should be the Lord's people. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் இஸ்ரவேல் என்ற ஜனங்களை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார். We find God, for the sake of his servant Abraham, had chosen his generation Israel. தேவன் அவர்களை நடத்தினார். God led them. தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். God blessed them. நாம் அறிந்திருக்கிறபடி அவர்கள் நீண்ட நாள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்த பொழுது தேவன் அவர்களை தம்முடைய பலத்த கையினாலே ஓங்கிய புயத்தினாலே அவர்களை விடுதலை ஆக்கினார். And even as we all know, since they were captives in the land of Egypt for several years, God through his powerful hand, mighty arm, தேவன் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். it was God who led them. அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு வந்தார். God led them to a land flowing with milk and honey. அவர்களை அநேக தீர்க்கதரிசிகள், Most of them are prophets, நியாயாதிபதிகள் இவர்களை கொண்டு தேவன் நடத்தினார். Lord led them through prophets and judges. சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக அவர்கள் நடத்தப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், எல்லாரை போல எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். When they were led by prophet Samuel, the people asked Samuel that we too need a king. எல்லாருக்கும் ராஜா இருக்கிறார்கள், The nations have king. எங்களுக்கும் அதுபோல ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். And they requested that they too needed a king. அந்த காரியம் சாமுவேலுக்கு மிக துக்கமாய் இருந்தது. And that brought a lot of grief to Samuel. ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், Yet the Lord said, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை அவர்கள் தள்ளிவிட்டார்கள். They have rejected me from ruling them. அவர்களுடைய வார்த்தையை கேள் என்று சொன்னார். Hearken to their words. அதேபடியாக ராஜா ஏற்படுத்தப்பட்டார். Likewise, the king was முதல் nominated. ராஜாவாக சவுல் ஏற்படுத்தப்பட்டார். And we find Saul was nominated as the first அவருக்கு king. பின்பதாக தாவீது ராஜாவானான். And after him, David was made king. காலங்கள் கடந்து போய் கொண்டே இருந்தது. Years passed by. அவருடைய குமாரனாகிய சாலமோன் ராஜாவானான். The son Solomon became king. சாலமோனுக்கு பின்பதாக ராஜ்யம் இரண்டாக பிரிந்தது. And after Solomon, the kingdom was divided into two. இஸ்ரவேல் யூதா என்று ரெண்டு ராஜ்யமாக பிரிந்தது. The kingdom of Israel and the kingdom of Judah were separated. யூதா அவர்கள் தேவ ஆராதனையை பின்பற்றி தாவீது கொள்கைகளை பின்பற்றி வளர்ந்தார்கள். The kingdom of Judah followed the worship of God and followed the இஸ்ரவேலர்கள் பொதுவாக விக்கிரக ஆராதனை பக்கமாக சாய்ந்தார்கள். The children of Israel turned towards idol worship. அதனாலே அநேக யுத்தங்களை அவர்கள் They சந்தித்தார்கள். had to face several battles. அநேக சாபங்களை They சந்தித்தார்கள். had to face several curses. அவர்கள் வாழ்க்கையிலே தேவனை விட்டு அவர்கள் விலகி போனார்கள். Find in their lives they left God and separated நாம் themselves. அடிக்கடி வாசிக்கிறோம், தாவீதை போல அவர்கள் ராஜாக்கள் உத்தமமாய் இருக்கவில்லை. We read often that their kings were not faithful, even as King David was. இப்படியே அவர்கள் காலங்கள் கடந்து போயின. Times and seasons passed by. சாலமோனுடைய காலத்திலே எங்கும் அமைதி இருந்தது. During the period of Solomon, there was peace round about. எங்கும் சமாதானம் இருந்தது. There was peace round about. சமாதானம் இருந்ததினாலே செழிப்பு அங்கே இருந்தது. Since there was peace, the land flourished. அவனுடைய காலத்திலே வெள்ளி ஒரு பொருளாக மதிக்கப்படவில்லை. Silver was not accounted for during his day. அவர்கள் பான பாத்திரங்கள் பொன்னால் செய்யப்பட்டவைகளாய் இருந்தன. The vessels wherein they drank was made of gold. எல்லா செழிப்பையும் அவர்கள் அனுபவித்தார்கள். And they came across all prosperity. கால போக்கிலே But as days அவருடைய passed by, ஆசீர்வாதத்திலே பெரிய விழுகை வந்தது. there was a great fall in the blessing. அமைதியை இழந்தார்கள். Lost the quietness. மகிழ்ச்சியை Lost the இழந்தார்கள். joy. தங்கள் வாழ்க்கை முழுவதும் வேதனையை அனுபவிக்க
அனுபவிக்க தொடங்கினார்கள். They started suffering pain in their life. இப்படி ஒவ்வொரு ராஜாவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். So we find the life of each and every தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. இந்த யோய்தா என்ற ஒரு பிரதான ஆசாரியன் எழும்பினான். And the chief priest Jehoiada அவன் rose ஒரு up. ராஜா அல்ல, He's not a அவன் king. ஒரு ஆசாரியன். He's a priest. அவனுடைய காலத்திலே தேசம் அமைதியை இழந்திருந்தது. During his period, the land had lost மகிழ்ச்சியை peace. இழந்திருந்தது. Land had lost joy. முதல் முறையாக அத்தலியாள் என்ற ஒரு ஸ்திரீ ராஜ்யபாரத்திலே சிங்காசனத்திலே உட்கார்ந்தாள். For the first time, we find a woman being named Athaliah sitting on the அதுவரைக்கும் ராஜாக்களை தேவன் ஏற்படுத்தினார். So far, God nominated முதல் the king. முறையாக அத்தலியாள் அந்த ஸ்தானத்திலே வந்தாள். And for the first time, this lady எங்க Athaliah came to the பார்த்தாலும் throne. குழப்பமாய் இருக்கிறது. There was confusion round about. இப்பொழுது ஆசாரியனாகிய யோய்தா ஒரு காரியம் செய்தான். And the priest Jehoiada brought about a matter. ராஜகுமாரன் சின்ன பிள்ளையாயிருந்தான். The prince was small. ஆகினாலே அவனை சில காலம் ஒளித்து வைத்தான். And for some years, he hid him. ஒரு 8 வயது ஆன போது When he was 8 years அந்த old, பிள்ளையை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்தான். he brought the child to the temple of God. ஜனங்களை எல்லாரையும் அவனை கூட்டி சேர்த்தான். And he gathered all the people. வேதம் சொல்லுகிறது, Word of God says திரும்ப தேவன் தன்மேல் மனது இறங்கும்படியாக that God may have favor on them. தன்னுடைய ராஜா, His king, ஜனங்கள், his people, தான் he himself எல்லாருமாக சேர்ந்து together. தாங்கள் கர்த்தருடைய ஜனங்களாய் இருப்போம் என்று ஒரு உடன்படிக்கை அல்லது ஒரு பிரதிஷ்டைக்குள்ளே வந்தார். They made the covenant or a consecration that they would be the children of God henceforth. தேவனுடைய அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். All of them are the children of God. அவர்கள் எல்லாரும் தேவனுடைய ஜனங்கள் தான். They are the people of God. அவர்கள் எல்லாரும் விருட்சேதனம் பண்ணப்பட்டவர்கள். They are all circumcised. அவர்கள் சரீரத்திலே ஏற்கனவே தேவனோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டவர்கள். They have already made a covenant in their body. ஆனால் இந்த நாளிலே தங்களுடைய உடன்படிக்கையை அவர்கள் புதுப்பிக்கிறார்கள். But in this day we find them renewing the அல்லது covenant. உடன்படிக்கையை சீர்படுத்துகிறார்கள். They are rectifying the covenant. அதனுடைய முடிவு என்னவென்று கேட்டீர்களா? You know what is the end? இந்த அதிகாரத்தினுடைய முடிவு சொல்லுகிறது. The end of this chapter says, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. தேசத்து ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்தார்கள். All the people of the land rejoiced. தேசம் அமெரிக்கையாய் The இருந்தது. city was quiet. 2 ஆசீர்வாதங்களை அவர்கள் They அனுபவித்தார்கள். came across 2 blessings. ஒன்று, First, ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாய் all the இருந்தார்கள். people of the land rejoiced. எங்கும் அமைதி And இருந்தது. the city was quiet round about. நாம் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்க நாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். We have prepared ourselves to enter the new year. நீங்கள் இப்பொழுதே உங்களுடைய நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கு நீங்கள் கார்டுகளை அனுப்பியிருப்பீர்கள். ஜாய்ஃபுல் கிறிஸ்மஸ், ஜாய்ஃபுல் நியூ இயர் என்னெல்லாமோ அடிச்சு அழகா அனுப்பியிருப்பீங்க. I believe you would have sent the greeting cards of Christmas and New Year அது to your friends நம்முடைய and relations. வழக்கத்தின்படியாக வந்துவிட்ட ஒரு காரியம். This is a matter of tradition. வருகிற வருஷம் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். The coming year has got to be a வருகிற year of rejoicing. வருஷம் சமாதானமாய் இருக்க வேண்டும். The year ought to be a year of peace. வருகிற வருஷம் செழிப்பாய் இருக்க வேண்டும். The coming year has got to be prosperous. வருஷம் அமைதியாய் இருக்க வேண்டும். And the year has got to be quiet. எல்லாருடைய விருப்பம் அது, எல்லாருடைய ஜெபமும் அது. It's the desire of all and the prayer of all. ஆனால் நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன், But I believe humbly, இந்த மகிழ்ச்சியும் இந்த அமைதியும் யாருக்கு உள்ளது என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே. I believe this happiness and quietness belong only to the children of God. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. The word of God says, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் the book of the prophet தயவு Isaiah, செய்து 32ஆம் அதிகாரம் chapter 32, 17-18 வசனத்தை வாசிப்பீர்களானால், verses 17 and 18. நீதியின் கிரியை சமாதானம், நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். என் ஜனம் My people, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். my people shall dwell in a peaceable habitation and in sure dwellings and in quiet என் resting. ஜனம் சமாதான தாபரங்களில் தங்கும்.
My people shall dwell in a இப்ப peaceable தேவன் habitation. குறிப்பாக சொல்லுகிறார், Here God points out, யார் சமாதானமாய் தங்க as போகிறார்கள், who would dwell in peace, யார் மகிழ்ச்சியாய் தங்க and போகிறார்கள், who would remain in joy, யாருடைய வீட்டிலே அமைதி இருக்கிறது. in whose house there will be quiet. My people, என்னுடைய ஜனம். This is my people, my people. அதனாலே நான் தாழ்மையாய் சொல்லுவேன், Therefore I humbly tell you, இந்த உலகத்துக்கு எத்தனையோ ஜோஷியர்கள் புது வருஷத்தை குறித்து என்னவெல்லாமோ சொல்லுகிறார்கள். we find many astrologers speaking a lot of the coming year. ஒருவேளை கிறிஸ்தவ தீர்க்கதரிசிகள் கூட இந்த உலகத்துக்கு என்னெல்லாமோ சம்பவிக்க போகும் என்று சொல்லுகிறார்கள். Probably even the Christian prophets may say of all the calamities that may come to this world. உலகத்துக்கு என்ன சம்பவிக்கட்டும், Let things come to உலகம் this world. எப்படி மாறட்டும், Let the world change. எல்லா பயத்தோடும் தாழ்மையோடும் சொல்லுவேன். With all fear and கர்த்தருடைய ஜனம் சமாதான தாபரங்களிலே தங்கும். the children of God will dwell in peaceable habitation. கர்த்தருடைய ஜனத்துக்கு தேவன் அடைக்கலமாய் இருப்பார். And God himself shall be the refuge for his children. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. தேவனுடைய நாமம் பலத்த துருகம். The name of God will be a strong fortress. நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். And the righteous shall run into it and dwell in peace. உலகமே கொந்தளிக்கட்டும், Let the whole world be in turmoil. உலகமே தலைகளாய் மாறட்டும், Let the whole world change upside down. பர்வதங்கள் விலகி போகட்டும், Let the mountains depart. எவைகள் எப்படி நிலை மாறினாலும் Let anything change. தேவன் மாறாதவராகவே இருக்கிறார். God is unchanging. அவருடைய கிருபை மாறாதாகவே இருக்கிறது. His grace is unchanging. அவருடைய கிரியைகள் மாறாதவைகளாக His இருக்கின்றன. works are unchanging. யார் மகிழ்ச்சியாக இருக்க போகிறார்? Who could be joyful? புதிய வருஷம் நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வர போகிறதில்லை. The new year would not bring about joy. புதிய வருஷம் எந்த ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு வர The போகிறதில்லை. new year would not carry any blessing unto us. ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது தேவன். It's God alone is going to bring the blessings. சமாதானத்தை கொண்டு வர போகிறது தேவன். It's God alone is going to bring about the peace. ஒரு புதிய வருஷம் வருகிறதுனாலே வாழ்க்கை மாறிவிட போகிறதில்லை. Since the new year comes, the life is not going to change. கஷ்டங்கள் மாறிவிட The போகிறதில்லை. difficulties are not going to change. தரித்திரங்கள் மாறிவிட போகிறதில்லை. And the curses are not going to change. எதுவுமே மாற போகிறதில்லை. Nothing is going to change. எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் மாத்திரமே. This is only the Almighty God who alone can change everything. அவர் தம்முடைய ஜனத்துக்கு அடைக்கலமாய் இருப்பார். He alone will be a refuge to his people. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவது. be to the name of God. ஆகையினாலே இந்த யோய்தா ஆசாரியன் யோசித்து பார்த்தான், Therefore Jehoiada thought, எங்களுடைய குடும்பம் மாறணுமானா, if my family has got to change, எங்கள் தேசம் மாறணுமானா, my land has got to change, எங்கள் தேசத்தில் அமைதி உண்டாகணுமானா, there should be quietness in the இந்த land. ஜனங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். There should be a change in the people. எனக்குள்ள ஒரு மாற்றம் There வரணும். should be a change in me. எங்க ராஜாவுக்கு ஒரு மாற்றம் There should வரணும். be a change in the king. எல்லாவற்றையும் அவர்கள் கெடுத்து போட்டாள். And everything has been corrupted. தேவனுடைய நாமத்துக்கு இந்த அத்தாலியாள் எல்லாவற்றையும் கெடுத்து போட்டாள். The Athaliah had spoiled everything. ஆகையினாலே Therefore, நாங்கள் ஒரு புதிய தீர்மானத்துக்குள்ளே வருகிறோம். we come to a new determination. ஆண்டவரே, Law. நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு ஒரு பிரதிஷ்டை பண்றோம். Today we are going to make a consecration. நாங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஜனங்களாக இருப்போம். We will be the children of God henceforth. புதிய ஆண்டுக்குள்ளே நாம் எப்படி பிரவேசிக்க போகிறோம்? How are we going to enter the new year? ஒரு கர்த்தருடைய ஜனமாக நாங்கள் பிரவேசிக்க போகிறோம். Even as the children of God, we are going to enter the new year. ஒரு முறை நீங்கள் வாசிப்பீர்களானால், If you read 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1 Kings 18வது அதிகாரம் 18th chapter 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், verse 21. 1 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் நீங்கள் எந்த மட்டும் ரெண்டு 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். பாகால் தெய்வமானால் தெய்வமானால் அவனை ஏதாவது ஒரு முடிவை எடுங்க. You have got to take a decision.
3.5 ஆண்டுகளாக தேசத்திலே மழை இல்லை. For 3.5 years, there wasn't any rain in the land. தேசத்திலே பனி இல்லை. There wasn't any snowfall. தேசத்திலே விளைச்சல் இல்லை. There wasn't any growth. சம்பவங்களை வாசிப்பீர்களானால் பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. Read the incident, the famine was dancing about. ராஜா வீட்டிலேயே ஆகாரம் இல்லை. There wasn't any food in the king's house. எங்கு பார்த்தாலும் வறுமையினுடைய கோர பிடியிலே ஜனங்கள் இருக்கிறார்கள். People were in the clutches of poverty. எலியா ஜனங்களை கூப்பிடுகிறான். Elijah calls the people. ராஜாவை சந்திக்கிறான். He meets the king. ஜனங்களை பார் சொன்னான். Looking into the people, he says, பஞ்சம் தீரணுமானா the famine is நீங்க coming. இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். Today you got to make a decision. இன்னைக்கு ஒரு முடிவை நீங்க எடுக்கணும். You got to make a decision. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க. If the Lord be God, follow him. பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்க. If Baal be God, follow him. இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு எடுங்க. You got to take it. நீங்க யாரை பின்பற்ற போறீங்க? Whom are you going to follow? நீங்க 2 நினைவுகளாலே நீங்கள் குந்தி குந்தி நடக்கிறீர்கள். You are halting between 2 opinions. தேவன் நம்மை நேர்வழியாய் நடத்தினார். The Lord led us through the straight path. தேவன் நம்மை அற்புதமாய் நடத்தினார். The Lord led us miraculously. தேவன் நம்மை அதிசயமாய் நடத்தி The வந்தார். Lord led us in a wonderful இப்பொழுது manner. உங்கள் நடை குந்தி குந்தி நடக்க தொடங்கி But விட்டீர்கள். now you started walking in a manner. இன்னைக்கு நீங்கள் which is முடிவை halting. எடுக்க வேண்டும். You got to take an என்ன முடிவு எடுக்க வேண்டும்? What's the decision you got to take? கர்த்தர் தெய்வமானால் The Lord be God. அவரை முழு இருதயத்தோடு அவரை பின்பற்றுங்கள். You got to follow him with all your heart. பாகால் தெய்வமானால் நீங்கள் அவனை பின்பற்றுங்கள். Baal be God. You got to follow him. ஏதாவது ஒரு முடிவை நீங்கள் எடுங்க. You got to take a decision. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. வேதம் சொல்லுகிறது, The word of God says, அவன் ஜனங்களை கிட்ட சேர்த்தான். he drew the people to who? 30ஆம் வசனத்திலே In verse கிட்ட வாருங்கள். 30, he's அந்த asking them. பலிபீடத்தை எல்லாம் அவன் பழுது பார்த்தான். And he repaired the altar of the Lord. வேதம் சொல்லுகிறது, The word of God says, சகல ஜனங்களும் அவன் கிட்ட வந்தபோது when the people drew near, தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். he repaired the altar that was broken down. இப்ப பலிபீடம் எப்படி கிடக்கு? Now how is the altar? ஒரு காலத்திலே Once இந்த விதமான பலிபீடத்திலே ஆயிரக்கணக்கான ஆடுகளை பலியிட்டார்கள், thousands of sheep were மாடுகளை offered, பலியிட்டார்கள். cows were offered. தேவனுடைய அக்கினி அந்த பலிபீடத்திலே The இறங்கினது. fire of God came down on the கர்த்தரே altar. தெய்வம் என்று சொல்லி Said, the விழுந்தார்கள். Lord is God. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று தேவனை They ஆராதித்தார்கள். prayed that the Lord is good and his mercy endures தேவனுக்கு forever. மனப்பூர்வமாக அவர்கள் They கொடுத்தார்கள். gave wholeheartedly to God. தேவனை பின்பற்றினார்கள். Followed God. தேவன் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணினார். God gave the blessing of இன்றைக்கு rain. ஜனங்கள் பலிபீடங்கள் இடிந்து கிடக்கிறது. Now the altar is broken. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக Several years back, இவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது they were in captivity. தேவன் அவர்களை என் ஜனங்கள் என்னை ஆராதனை செய்யும்படி அனுப்பிவிடு என்று சொன்னார். God asked that his people may be delivered to worship him. இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஏன் ஜனங்கள் அவர்களை Why விடுதலையாக்கினார்? did he deliver them from அவரை bondage? ஆராதிக்கும்படியாக, That they may அவரை worship him. That மகிமைப்படுத்தும்படியாக they may magnify him. தேவன் அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு வந்தார். God brought them to the land flowing with milk and honey. ஜனங்கள் தேவனை ஆராதித்தார்கள். And the people worshipped ஆனால் God. கால போக்கிலே But as- ஆராதனை மறந்து விட்டது. They lost the worship. பலி நின்று போனது. The sacrifice ended. பலிபீடங்கள் உடைக்கப்பட்டது. The altar was broken. அந்த இடங்களிலே அந்நிய தெய்வங்கள் உட்கார ஆரம்பித்தன. Strange gods were seated in these places. அதனால என்ன ஆயிற்று என்று You know கேட்டால், what happened? வானம் அடைக்கப்பட்டது. The heaven was shut. பூமியிலே மழை இல்லை. There wasn't any rain in this earth. எங்கு பார்த்தாலும் பஞ்சம். There's poverty everywhere. எலியா சொன்னார், Elijah said, தேவனுடைய அக்கினி பலிபீடத்தில் இறங்கினால் ஒழிய, only if the fire of God falls down on the altar, பலிபீடம் சீர்பட்டால் ஒழிய, only if the altar is being rectified, மறுபடியும் பரலோகத்தின் அக்கினி பலிபீடத்தில் இறங்கினால் ஒழிய, only if the fire நமக்கு from heaven சீரும் comes, சிறப்பும் இல்லை. there isn't going to be any change. இந்த பலிபீடத்தை நாம் சீர்படுத்தாமல் Without repairing the வானத்தில் altar, இருந்து மழை பெய்ய போகிறதில்லை. rain is not going to come down நான் from எல்லா heaven. பயத்தோடு சொல்லுவேன், With all fear I will tell you, அடைபட்ட வானங்கள் திறக்கப்பட வேண்டுமானால் the heaven that is shut up has got to நம்முடைய open. வாழ்க்கையிலே சீர்படுத்த வேண்டிய பலிபீடங்களை நாம் சீர்படுத்த வேண்டும். The altars in our life that has got to be repaired has got to be repaired. நம்முடைய பலிபீடத்தில் அக்கினி இறங்காத வரைக்கும்
தேவன் வானம் திறந்து மழையை பெய்ய பண்ண போவது இல்லை. As long as the fire would not descend on our altar, God will not allow rain to come down from heaven. அதனாலே தான் யோவேல் தீர்க்கதரிசியிலே ஆண்டவர் சொன்னார், Therefore in Joel, அவர்கள் எல்லா பயிரையும் வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை புழுக்களும் பட்சித்து போட்டன. the canker worms, the caterpillars, and all the worms have destroyed the crop. எல்லாம் பட்சித்து போட்டன. Everything has been destroyed. என்ன சொன்னார் தெரியுமா ஆண்டவர்? You know what the Lord said? சபையை கூட்டுங்கள், Gather the assembly. ஜனங்களை கூட்டுங்கள், Gather the people. ஆசாரியர்களை கூப்பிடுங்கள், Call the priest. ஜனங்களை கூப்பிடுங்கள், Call the people. புதுமண தம்பதிகளை கூப்பிடுங்கள், Call all the பால் newlywed. உண்கிற பிள்ளைகளை கூப்பிடுங்கள், Call the sucklings. எல்லாரும் பலிபீடத்துக்கு முன்பாக வாருங்கள், Come before the altar. எல்லாரும் அழுங்கள், And all of you have got to weep. பலிபீடத்துக்கு முன்னே அழுங்கள். You've got to weep before the altar. அப்பொழுது நான் தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு எழும்புவேன். Then I would come down unto the land. ஆசீர்வாதமான மழை பெய்யும், And the rain of blessing would மழை pour down. பெய்யும், புன்மாரி காலத்து மழை பெய்யும். Former rain would fall on this earth. எப்பொழுது பெய்யும்? You know when? பலிபீடத்திலே நீங்கள் அழுங்கள். Only if you cry on the altar. நான் சொல்லுவேன், வானத்துக்கும் பலிபீடத்துக்கும் எப்பொழுதுமே லிங்க் விட்டு போகிறதே இல்லை. The link was not broken between heaven and the altar. நம்மேல் இறங்குற ஆசீர்வாதத்துக்கும் நம்முடைய பலிபீடத்துக்கும் பெரும் சம்பந்தத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். The blessings that fall on us as well as the altar, God has kept. என்றைக்கு great பலிபீடம் contact. பாழாகிறதோ அன்றைக்கு வானம் பாழாகி விடுகிறது. The day the altar is broken, the heaven is shut up. என்றைக்கு பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறதோ அது வரைக்கும் வானம் திறந்து வைக்கப்பட்டே இருக்கிறது. The day the fire burns in the altar, up to that time the heaven will remain open. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே வானம் திறந்து எப்பொழுதும் ஆசீர்வாதத்தின் மழை ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டுமானால் நம்முடைய பலிபீடத்தின் அக்கினி அணையவே கூடாது. In our life, in our family, if the heaven has got to open and send its rain of blessing, the fire in the altar should not quench. இந்த வருஷத்தின் கடைசியிலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நீங்கள், You, the children of God, having come to the end உங்களுடைய of the year, பலிபீடத்தை நீங்கள் எப்படி வைத்திருக்கிறீர்கள்? how have you kept your altar? உங்கள் பலிபீடத்தின் அக்கினி எப்படி இருக்கிறது? What about the fire in your altar? தயவு செய்து 2014ஆம் ஆண்டு அமைதியான ஆண்டாய் மகிழ்ச்சியான ஆண்டாய் இருக்க வேண்டுமானால் முதலாவது என்னுடைய உடன்படிக்கையை நான் சீர்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். Year 2014, if it has got to be a year of peace and quietness, we have got to rectify and change our life. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக Several ஒரு years சின்ன கூட்டமாக even as a small group, அமெரிக்க தேசத்திலே சில கிறிஸ்தவர்கள் வந்து குடியேறினார்கள். some Christians came and dwelt in the land America. எதற்காக You குடியேறினார்கள்? know what for? They came to the தேவனை land. ஆராதிப்பதற்காக. They may worship God. ஒரு சின்ன கூட்டம். They came even as a small group. ஆனால் எந்த தேசமும் இல்லாத அளவிலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். But they were blessed to an extent where no other nations ஒரு were blessed. சின்ன பிள்ளைக்கு கூட அமெரிக்கா என்றால் என்னவென்று தெரியும். Even a child knows as what USA இன்னைக்கு is. எல்லாரும் பரலோகம் போறாங்களோ இல்லையோ அமெரிக்கா போகிறதுக்கு Whether திட்டமிடுகிறார்கள். people go to heaven or not, they decide to go to US. கர்த்தருடைய ஊழியர்கள் கூட தனக்கு தேவன் கொடுத்த ஊழியத்தை விட்டுவிட்டு அமெரிக்கா போகிற தரிசனத்திலே வாழுகிறார்கள். The servants of God have a vision to go to US, leaving their work. அவ்வளவு பெரிய நாடாக மாறிவிட்டது. It's become such a great land. ஏன் அந்த நாடு எப்படி ஆரம்பித்தது? How did that land? ஆராதனையிலே ஆரம்பித்தது. Land started in worship. ஆராதனையிலே ஆரம்பித்தது. The land started in worship. தேவன் வானத்தை திறந்தார். God opened the heavens. தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். And God commanded blessings. இன்னைக்கு மிகுந்த துக்கமான காரியம் You என்னவென்றால், know what's the sorrowful thing? வெளி உலகத்துக்கு அது ஒரு கிறிஸ்தவ நாடு. For the external world, it's a Christian ஒரு land. கிறிஸ்தவ நாடு. It's a Christian country. எத்தனையோ மிஷனரிகளை அனுப்பின ஒரு நாடு. A land that sent several missionaries. இங்கிலாந்து தேசம் மிஷனரிகளை அனுப்பின நாடு. So it was a land that sent missionaries even in உலகம் India. முழுவதும் அவர்கள் ஆண்டார்கள். And they ruled the entire world. குயின் விக்டோரியாவிடத்திலே ஒரு நாள் வந்து They came to Queen Victoria. ஒருவர் கேட்டாராம், A certain person நீங்கள் இவ்வளவு சின்ன ஒரு நாடு Such a small உலகம் land. முழுவதையும் ஆண்டு கொள்வதற்கு என்ன ரீசன்? What's the reason? How come you're able to rule the entire world? அந்த அம்மா பயபக்தியோடு எழும்பி சொன்னார்களாம், Mother, with all fear and trembling, she said, the holy bible, it's nothing but the Holy the Bible. holy bible. It's the Holy Bible. இந்த பைபிளால தான் நாங்க சின்னவங்க
இந்த உலகத்தையே ஆண்டு நடத்துகிறோம். So because of the Bible, though we are small, yet we are able to conquer and அமெரிக்க rule the தேசம் world. வசனத்திலே வாழ்ந்தது, US dwelt in the word வசனத்திலே of God. வளர்ந்தது. They grew in the word of தங்கள் God. ரூபாய் நோட்டிலே எழுதினார்கள், They wrote in the we note, trust in God. we trust in God. எங்களுடைய நம்பிக்கையை தேவனிலே வைத்திருக்கிறோம். It's written, we trust in God. தேவன் எல்லா விதத்திலும் பெருக பண்ணினார். God allowed us to prosper and come up. ஆனால் இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவ நாட்டிலே பள்ளிக்கூடத்திலே நீங்கள் இயேசுவை பற்றி பிரசங்கித்தால் நீங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டியதாக இருக்கும். But now if you preach about Jesus in that land, in a certain school, you got to இன்றைக்கு land jail. அமெரிக்காவிலே லண்டனிலே அநேக ஆலயங்கள் மசூதிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. US and London we find mosque. கிறிஸ்தவ நாடுகளில் ஒரு நாள் ஆராதித்த ஆராதனை ஸ்தலங்கள் இன்றைக்கு ராமகிருஷ்ண மடமாக மாறிக்கொண்டிருக்கின்றன. Christian land which was worshipping only Christ, now it has gone to தேவனை Saint விட்டார்கள். God. They left God. தேவனை மறந்தார்கள். They forgot the அதனுடைய God. முடிவு என்ன தெரியுமா? You know what was the end thereof? அமெரிக்க தேசம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது கீழே. US is heading down. ஒரு அமெரிக்க எவாஞ்சலிஸ்ட் எழுதுகிறார், A missionary இந்த from வேத புஸ்தகத்திலே ஆண்டவர் எல்லா கண்ட்ரீஸ் பற்றி எழுதி இருக்கிறார். Lord has ஒரு written- இந்து நாட்டை பற்றி எழுதி வைத்திருக்கிறார். the Lord has written about all the சின்ன countries. சின்ன குட்டி நாடுகளை எழுதி இருக்கிறார். Even the small land is being mentioned. ஆண்டவருக்கு தெரியாதா கடைசி காலங்களிலே அமெரிக்கா இவ்வளவு பெரிய வல்லரசாய் வரும் என்று ஆண்டவருக்கு தெரியாதா? Whether it was not known to God that US would become the superpower. அமெரிக்கா பற்றி ஒரு வார்த்தை இந்த வேத புஸ்தகம் எழுதப்படவில்லை. Not a single word is written about US. அவர் எழுதுகிறார், ஏன் தெரியுமா? You know, கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக அமெரிக்கா என்ற ஒரு நாடே இராது என்று எழுதுகிறார். Because before the coming of the Lord, the US would not பாவத்தை survive. விட்டு மனம் திரும்பாவிட்டால், If they don't repent from their sin, நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பாவிட்டால், if you do not repent from your sin, நான் சொல்வேன் அருமையானவர்களே, I would say, dear ones, நான் நினைக்கிறேன் பணம் இருக்கலாம், there may be currency in this அதுவல்ல US. ஆசீர்வாதம், மகிழ்ச்சி. That's not the blessing or உங்களுக்கு happiness. தெரியுமா? Do you know? உலகத்திலே இன்றைக்கு அதிகமான பைத்தியக்காரர்கள் வாழுகிற இடம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. It's only in US, lot of mad people are living there. மென்டல் டிசீஸ், It's அவருக்கு பிரச்சனை. mental disease have அவனுக்கு conquered பணம் them. இருக்கு, ஆனா மனதுல நோ பீஸ். They have money, but there isn't any peace in ஒரு their பெரிய mind. சர்வே படி According to a great உலகத்திலே survey, அதிகமான பைத்தியங்கள் வாழுகிற இடம் அமெரிக்கா. a land where mental people are living, that's the place. பணம் of இருக்குயா, peace. There is money, நோ பீஸ். there isn't any peace. ஏன்? You know why? எங்கே தேவன் இல்லையோ அங்கே சமாதானம் இல்லை. Where there is no God, there isn't any peace. எங்கே தேவனுடைய ஆளுகை இல்லையோ அங்கே சமாதானம் இல்லை. Where there isn't the rule of God, there isn't any peace. அங்கே மகிழ்ச்சி இல்லை. There isn't any அங்கே joy. மகிழ்ச்சி இல்லை. There isn't any joy. மகிழ்ச்சி யாருக்கு? For whom this joy? அமைதி யாருக்கு? For whom this quietness? தேவ ஜனங்களுக்கு. Only for the children of God. ஆகையினாலே இவன் ஒரு தீர்மானம் பண்ணினான். They made a decision. நம்ம நாட்டுல இழந்த அமைதியை, The நம்ம quietness that we நாட்டுல lost, இழந்த மகிழ்ச்சியை the happiness that we have lost in this நாம land. திரும்ப பெறணும் அப்படின்னா If you have to receive it again, எல்லாரும் வாருங்க, come. நாம ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம். Let's make a covenant. நாம தீர்மானம் பண்ணுவோம். Let's make a decision. நாம கர்த்தருடைய ஜனமா இருப்போம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை Let's பண்ணுவோம். make a decision that we would be the children of God. இன்னும் ஒரு சில நாட்களிலே நீங்கள் புதிய ஆண்டுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க போகிறீர்கள். In another few days, you're going to enter the new year. உங்களுக்காக நாங்கள் கதறுகிறோம். We are crying for you. இந்த ஆண்டு ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டாக, That the year may be a year of joy, இந்த ஆண்டு ஒரு அமைதியின் ஆண்டாக, a year of quietness, இந்த ஆண்டு ஒரு செழுமையின் ஆண்டாக a year of flourishing. ஒவ்வொருவருக்கும் மாற வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Oh, it has got to change in each and every one. இதை மாற்றுகிறது தேவனிடத்திலே அல்ல, உங்களிடத்திலே இருக்கிறது. It is not in God who would change, but it is in you who would ஆண்டவர் change. சொன்னார், ஆசீர்வாதத்தையும் உன் முன்னால வைக்கிறேன், The சாபத்தையும் உன் முன்னால் நான் the வைக்கிறேன். Lord said, I am keeping the நீ blessing and curse. எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை நீ தெரிந்து கொள். Whatever you got to select, you can select. மகிழ்ச்சியும் அமைதியும் ஆண்டவர் peace, கொடுக்கிற பொக்கிஷம். joy and அதை பெற்றுக்கொள்வது உங்களிடத்திலே, என்னிடத்திலே அது தேவன் விட்டு வைத்திருக்கிறார். Joy and peace is a treasure given by God, and to receive it, it's left to you and to me. அதை நான் எப்போதுமே ஒரு சம்பவம் சொல்றது உண்டு. I used to speak of an incident always. ஆப்பிரிக்கா தேசத்திலே
ஒரு வயதான ஒரு பெரியவர் இருந்தார். In Africa, there was an elder. எந்த கேள்விக்கும் பதிலை சொல்லி விடுவார். He was able to answer any question. எவ்வளவு கடினமான கேள்வியா இருந்தாலும் பதில் சொல்லி விடுவார். How hard the question may be, he used to answer. ஒரு சின்ன பையன் யோசித்தான், A small boy. இந்த தாத்தாவை சிக்கல்ல வைக்கணும், இவர் கேட்க பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வியை கேட்கணும்னு நினைச்சான். He thought of asking a question whereby this old man would not answer. தாத்தா ஊருக்கு வர்றதை கேள்விப்பட்டான். He heard the elderly man. ஒரு அழகான பட்டர்ஃப்ளை வண்ணத்து பூச்சியை கையிலே பிடித்தான். He took a wonderful, good butterfly, beautiful butterfly in his hand. தாத்தாட்ட இன்னைக்கு நான் கேள்வி கேட்க போறேன். And he said, I will ask. நிச்சயமா நான் அவரை முட்டாளாக்கிடுவேன். Definitely I'll make him a fool. தாத்தா வந்தார். And the grandpa came. தாத்தா, Said, Grandpa, என் கையில ஒரு வண்ணத்து பூச்சி இருக்கிறது, பட்டர்ஃப்ளை இருக்கு. I've got a butterfly in my hand. இது உயிரோட இருக்கா செத்து போச்சா? Whether it's alive or dead. அவன் நினைச்சான், Thought, தாத்தா உயிரோட இருக்குன்னு சொன்னார்னா அப்படியே அமர்த்தி கொன்றுவேன். he thought if the grandfather says it is தாத்தா alive, செத்து போயிருக்குன்னு சொன்னார்னா விட்டுருவேன். the grandfather says it is dead, தாத்தா I'll say. எந்த பதில சொன்னாலும் இன்னைக்கு சிக்கிக்குவாரு. Aha, whatever the grandfather answers, he would be caught. தாத்தா ஒரு முறை அவனை ஏற இறக்க பார்த்தார். The grandpa looked from his head to foot. மை சன், Said, my son, this is your hand. அது உன் கையில it's இருக்குப்பா. there in your hand. அது உன் கையில இருக்கு. It's there in your அது hand. செத்து போச்சா அது உயிரோட இருக்காது உன் கையில இருக்குப்பா. Whether it dies or lives, it's in your hands. நான் சொல்லுவேன், புது வருஷத்தை சாகடிக்கிறதும் புது வருஷத்தை வாழ வைக்கிறதும் நம்ம கையில இருக்கு. If you got to survive the new year, or if you got to die in this new year, it's in your தேவனுடைய hands. நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. யாருக்கு ஆசீர்வாதமா இருக்க போறது? For whom it would be a blessing. வருஷப்பிறப்பில் எல்லாரும் மொத்தமா கூடி நல்லா எப்படியும் பாஸ் திட்ட மாட்டாரு, ஆசீர்வாதமான செய்தியை கொடுப்பார். So pastor is not going to he's going to give a message of blessing. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க யாருன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய ஜனங்கள். He's going to inherit the blessing only the children of God. நான் நினைச்சுப்பா, கர்த்தருடைய ஜனங்கள் யார்? I consider as who the children of God ஒன்று are. ரெண்டு சீக்கிரமாய் வேகமாய் கடந்து போகிறேன். So I'll cross எண்ணாகமத்தின் புஸ்தகம் the book of Numbers, 23ஆம் அதிகாரம் 23rd chapter, 9ஆம் வசனம். கன்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். கன்மலையின் உச்சியில் இருந்து குன்றிலிருந்து நான் அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் ஜாதிகளோடே கலவாமல் தனியே தனியே வாசமாயிருப்பார்கள். நான் குன்றிலிருந்து பார்க்கிறேன். I see from the top of the roof. உயரத்தில் இருந்து ஜனங்களை பார்க்கிறேன். From the height I look at the people. இந்த ஜனங்கள் யார்? Who are these people? ஜாதிகளோடே கலவாமல் தனித்து வாசம் பண்ணுது. They do not mix with a nation, they live alone. உங்களுக்கு தெரியும், You know, இஸ்ரவேல் ஜனங்கள் பல வருஷங்களாக அடிமைத்தனத்திலே கிடக்கிறார்கள். the children of Israel were in bondage for several years. அவர்கள் அழுதார்கள். They cried. தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். They called unto their God. தேவன் அவர்களை விடுதலை ஆக்கினார். And God delivered them. தேவன் அவர்களை நடத்தி கொண்டு It is வருகிறார். God who is leading them. அவர்களுக்கு முன்பதாக கடல் நிற்கவில்லை. There wasn't the sea before them. அவர்களுக்கு முன்பதாக பெரிய மதில்கள் தடையா இருக்க முடியவில்லை. The wall was not an obstacle for them. பிரபலமான ராஜாக்கள் அவர்கள் எதிர்த்து நிற்க முடியவில்லை. Many a king were not able to stand before them. வானம் திறக்கிறது, The heavens are open. மன்னா பொழிகிறது, Manna was poured. மலை திறக்கிறது, The mountains. தண்ணீர் பொழிகிறது, Likewise, it brought out water. காற்றடிக்கிறது, The winds blew. காடைகள் வந்து விழுகிறது. The quails came. இந்த செய்திகள் எல்லாம் பிரஜாதிகள் கேள்விப்படுகிறார்கள். And the Gentiles hear the news. இஸ்ரவேலர்கள் ஜெயம் எடுத்துக்கொண்டே வருகிறார்கள். And the children of Israel were ஒருவனும் அவர்களை எதிர்த்து நிற்க முடியவில்லை. None of them could stand against ஒருவனை Israel. எதிர்த்து நிற்க முடியவில்லை. None of them were able to stand against them. இப்பொழுது மோவாப் ராஜா பார்க்கிறான். The king of Moab looks at them, ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றான், calling his ஒரு people. ஜனங்கள் எகிப்திலிருந்து வர்றாங்க. A strange people, they're coming from the land. மாடு புல்லை மேய்கிறது போல நம்ம மேய்ஞ்சு போடுவாங்க. And they'll graze us even as a cattle is grazing the நம்ம grass. எல்லாரும் அழிஞ்சு போயிடுவோம். So
we would be destroyed. அவங்களை எதிர்த்து நிற்க முடியாது. We do not have the strength to stand against அவங்களுக்கு them. முன்னால யாரும் நிக்க முடியல. None of us can stand against them. ஆகையால ஒன்று செய்யலாம். Let us do one thing. இவர்களை யுத்தத்தினால ஜெயிக்க முடியாது. We cannot conquer them through இவங்களை war. ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் இருக்கிறான். There's only one person. பெரிய ஒரு சூனியக்காரன் இருக்கிறான். He is a soothsayer. பெரிய மந்திரவாதி He is இருக்கிறான். a magician. அவனுக்கு எவ்வளவு காசு கொடுத்தான் தெரியுமா? உன் வீடு ஃபுல்லா பொண்ணு வேணாலும் தரேனா. So I'll fill your house with gold. அவனை கூட்டு வந்தான். They called him. என்ன சொன்னான் தெரியுமா? What did நீ he say? சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவனா இருப்பான். Whomever you curse would நீ be cursed. ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். Whomever you bless would be blessed. நீ ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. You need not have to do anything. இந்த மலையில நின்னு Stand on இந்த this spot. ஜனங்களை பார்த்து Look at the people. இவங்களை சபிச்சிட்டா மட்டும் போதும். It is enough if you just curse நீ them. இவங்களை சபிச்சிட்டானா If you curse them, நான் லகுவா இவங்களை போய் அழிச்சிருவேன். easily I can go and destroy these people. இவன் பார்த்தான். He saw, he looked. இந்த மந்திரவாதி நம்ம ஊர் மந்திரவாதி இல்ல. This magician is not the magician of our land. நம்ம ஊர் மந்திரவாதி 2 செத்த கோழியும் 50 எலுமிச்சம்பழம் விக்கிற மந்திரவாதி இல்ல. He is not the magician to go for the hens and the lambs. 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளை செலுத்தி ஒரு பெரிய வல்லமை உள்ள ஒரு மந்திரவாதி வந்தான். He's a powerful magician having built 7 altars and having offered 7 cows. நீங்க எலுமிச்சம்பழம் மந்திரவாதிக்கே நீங்க பயந்து சாவுற ஆளுங்க. You people are frightened of the ஆனா small இவ்வளவு பெரிய magician. மந்திரவாதி ஃபாரின்ல இருந்து வந்தான். But this magician came from abroad. இதனால ஒண்ணுமே தெரியல. So these people knew not அவன் என்ன சொன்னான் தெரியுமா? what he said. இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கப்பட்டதுப்பா, சபிக்கவே முடியாதுப்பா. These people are a blessed people. You cannot curse them. இத மந்திரவாதம் பண்ணவே முடியாதுப்பா. Oh, you cannot perform your magic here. ஏங்க மந்திரம் படிச்சவன் One has வில்லி learned சூனிய வல்லமை உள்ளவன் சொல்றான் He இந்த says- ஜனங்களை சபிக்க முடியாதுன்னு. ஆனா விசுவாசி என்ன சொல்ற தெரியுமா? What about the- எனக்கு வச்சிட்டான் போல இருக்கு பிரதர். I believe they have done something sorcery against us. விசுவாசி சொல்லிக்கிட்டு இருக்காயா? Believer says, பிரதர் வச்சிட்டான் போல இருக்கு. I think somebody has done எங்க some வீட்ல evil. வச்சிட்டான் போல இருக்கு. I think he has done some evil. வெட்கமா in இல்ல? the house. Are you not ashamed? வெட்கமா இல்ல? Are you not ashamed? மந்திரவாதி சொல்றாயா இவங்களுக்கு வைக்க முடியலன்னு. The magician says nothing can be done. பெரிய சூனியக்காரன் சொல்றான் இவங்களுக்கு வைக்க முடியலன்னு. He's a great வைக்க soothsayer. முடியாது. It cannot be இவங்களை done. சபிக்க முடியாது. You cannot curse ஏன்னா these people. கர்த்தர் அவங்களோட இருக்கிறார். Because the Lord is with us. ராஜாவுடைய ஜெய கம்பீரம் அங்க The இருக்கு. shout of a king is there. amidst them. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. None can speak against the children of யாக்கோபுக்கு Israel. விரோதமான மந்திரவாதம் இல்லை. There isn't any magic against Jacob. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of நம்முடைய God. வல்லமையை பிரஜாதிகள் அறிந்திருக்கிறார்கள். The நம்முடைய outsiders வல்லமையை know our power. மந்திரவாதிகள் The அறிந்திருக்கிறார்கள். magicians know our power. நம்முடைய வல்லமையை தேவனை அறியாத விக்கிரக ஆராதனைக்காரர்கள் The அறிந்திருக்கிறார்கள். idol worshippers who know not our அவன் God என்ன know சொல்றான்? about அவன் our என்ன power. சொல்றான் தெரியுமா? You know what he says? இந்த ஜனங்கள் நம்ம மேஞ்சு போடுவாங்க. These people will just graze us. இந்த ஜனங்கள் நம்ம அழிச்சு போடுவாங்க. These people will destroy us. அவன் பயந்து போயிருக்கிறான். He is afraid. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? What about us? எழும்பிச்சான் பிரதர். Whether he has risen உங்களை up. கொன்றுவான் போல இருக்கு I பிரதர். feel he is going to kill us. நான் சொல்றேன் உங்களை ஒருவனும் தொட முடியாது. I tell you, not anybody can touch you. கர்த்தர் என்னோடு இருக்கிற வரைக்கும் எவனும் என்ன தொட முடியாது. As long as the Lord is there with me, nobody can touch me. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. எவ்வளவு வல்லமை உள்ள ஜனங்கள். How powerful the people may be. ஏன் அவன் சொன்னான் தெரியுமா? And why he spoke so. மேல இருந்து பார்க்கறான். Saw from above. இந்த ஜனங்கள் தனித்து இருக்காங்க. These people are dwelling alone. இந்த ஜனங்கள் ஒருத்தரோட கலக்க மாட்டாங்க. They do not mix with any other people. இந்த ஜனங்கள் is a separated people. They are the separated people. நான் சொல்ல அருமையானவர்களே, நீங்க யார் தெரியுமா? I tell you, dear ones, who are you? கர்த்தருடைய ஜனங்களாய் இருக்கும்படியாக நான் உடன்படிக்கை பண்ணினேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டா, You know what's the நான் meaning by making covenant that I should be with the யாரோடையும் Lord? கலவாமல், Not mixing with anyone. மற்ற ஜனங்களோடு கலவாமல், Not mixing with the other people. என்னுடைய தனித்தன்மை, நான் கர்த்தருடைய பிள்ளை, I stand alone. I'm the child of நான் God. கர்த்தருடைய பிள்ளை, I'm the child of God. நான் கர்த்தருடைய பிள்ளை. I'm the child of God. வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. It's written in the word of God. எஸ்தரின் புஸ்தகம் Book of Esther, 3ஆம் அதிகாரம் 3rd chapter, 8ஆம் வசனம் பாருங்க.
அப்பொழுது எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் உம்முடைய சகல ராஜ்யம் 127 கண்ட்ரி, 27 தேசம் இருக்கு, அதை எல்லாம் ஆள்ற போது உம்முடைய தேசத்திலே ஒரு சில ஜனங்கள் சிதறி இருக்கிறார்கள். There are some people who are scattered in your land. சிதறி They are இருக்கிறார்கள். scattered. அவர்களுடைய வழக்கங்கள் அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய சகல ஜனம் ஒரு கூட்டம் இருக்கு. 127 சகல ஜனங்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கு. 127 provinces have அந்த different groups. ஜனங்களை போல சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. விகற்பம் வித்தியாசமா இருக்கு. They are diverse from the other people. அவங்கள விடக்கூடாது. So I'm not going to அப்ப do அவன் that. ஒன்னு அறிஞ்சு வச்சிருக்கான். They are known one. இந்த 127 கண்ட்ரீஸ்ல ஒரு சின்ன கூட்டம் செதறி இருக்கு. I mean, it's 127 provinces. பெரிய a small கூட்டம் இல்ல group. அவங்க. Not a big சின்ன group. சின்ன கூட்டமா இருக்காங்க. They are a ஆனா small group. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் முற்றிலும் வித்தியாசமா. But their practices are entirely different. நான் சொல்றேன் அருமையானவர்களே, I would say, dear ones, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், we are the children of God. நம்முடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கு? How about our habits and traditions? அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், Saint Paul இன்னும் உலக வழக்கத்தின்படியே புசியாத, குடியாத, தொடாத என்று சொல்லுகிறவர்கள் யார்? கர்த்தருடைய பிள்ளைகள். The children of God, they say you should not eat நாம் according to the world. ரட்சிக்கப்பட்டுட்டோம்னு சொல்றோம். We say we are saved. நாம் மீட்கப்பட்டுட்டோம்னு சொல்றோம். We say we are redeemed. நாம் ஞானஸ்நானம் பெற்றோம்னு சொல்றோம். We have taken baptism. இன்னும் உலக வழக்கத்தை நாம விடவே இல்லை. We have not left the ways of this world. எத்தனை பெந்தகோஸ்தேக்காரங்க மார்கழி மாசம் வீட்டு முன்னால கோலம் போட்டுக்கிட்டு இருக்காயா? What about the Pentecostal people? They draw the column before நீ the house. ரட்சிக்கப்பட்டல? Are you not saved? ரட்சிக்கப்பட்டீங்கல்ல? Are you not saved? உன் வீட்டு முன்ன எது கோலம்? Why you should have that column? அவன் before கோலம் the house? போடுறான், நான் கோலம் போடுறேன். Since the other person is doing it அவனை likewise. போல நானும் போட்டு போறேன் போ. I am also அவன் making சாணி தெளிச்சா நானும் சாணி தெளிக்கிறேன் போ. likewise a cow dung, the sprinkle like the others. என்னையா வழக்கம்? What is this habit? அப்புறம் என்ன சொல்றீங்க? What do you say? அவன் கோலம் போட்டு தெரியுமா? அவன் சாமி வருதுன்னு போட்டு வச்சான். Yes. உன் வீட்டுக்கு அப்புறம் எந்த சாமி வரும்? He has kept it for his God. What about you? What sort of God would come for you? உலக வழக்கத்துக்கு சாவுங்கய்யா. To அவங்க die for the செய்றாங்க. habits of this world. அவங்க உடுக்குறாங்க, அவங்க நடக்குறாங்க, Yes. அவங்க செய்றாங்க. Walk like that. He has dressed like that. Why? நீங்க யாரு? What about you? நீங்க யாரு? Who are you? நான் கர்த்தருடைய ஜனம். We are the children of God. தேவன் என்ன மீட்டிருக்கிறாரு. God has redeemed us. தேவன் என்ன அழைச்சிருக்காரு. It's God who has called us. ரத்தத்தினால என்ன கழுவி இருக்காரு. He has washed us with His blood. தேவன் என்ன வேறு பிரிச்சிருக்கிறாரு. It's God who has separated us. தேவன் என்ன வேறு பிரிச்சிருக்காரு. God has separated us. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. Glory be to the name of God. அவன் சொல்றானே, He says ஒரு சின்ன கூட்டம் தான் கலந்திருக்கு. only a small group. நான் சொல்லுவேன், சில சொல்லுவாங்க உலகத்தோட ஒத்து போயிடணும் பிரதர். Some say you should ஒத்து போய் adjust along. இவங்க ஒத்து போகலையே. They are not adjusted to the world. நான் சொல்றேன், உபவாச ஜபத்தினால மாத்திரம் ஆண்டவர் அவங்கள ரட்சிக்கல. அவங்க தங்களுடைய தனித்தன்மையை அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. Not through fasting prayer did God redeem them. Their separatedness has. நான் சொல்லுவேன், அவங்க உலகத்தார போல உடுத்து, உலகத்தார போல நடந்து, உலகத்தார போல பொட்டு வச்சு, உலகத்தார போல பூ வச்சு, உலகத்தார போல எல்லாம் நடைய மாத்தி எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா எப்படியா அவங்கள யூதனை கண்டுபிடிப்பான்? How can they be called as the children of Judah? அவங்க Dress different. Their dress is different. அவங்க வழக்கம் different. Their practices are different. அவங்க பாஷை different. Their language is different. எல்லா வித்தியாசம். Everything is different. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். You can easily identify them. அதனால தாங்க எதிரிகள் ரொம்ப ஈஸியா நின்னா Therefore வெட்டி தள்ளிரலாம்னு. the adversary stood strongly. அவன் தனியா காட்டிக்கிட்டு நிக்கிறான். எங்க போனாலும் தனியா காட்டிக்கிட்டு நிக்கிறான். Standing alone. எந்த பழக்கமும் கை கொள்றது இல்ல. He is not inducing himself to any habits. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. நம்முடைய வழக்கம் என்ன சொல்லுது? What about our practices? உலகத்தோடு ஒத்து போறோமா? Whether we are just according to this world. இல்ல எனக்கு வேதம் ஒரு வழக்கம் இருக்கு. I have the habit of the Bible. கர்த்தருடைய வசனம் தான் எனக்கு வழிகாட்டி. The word of God is a pathfinder. கர்த்தருடைய வசனம் தான் எனக்கு வழிகாட்டி. The word of God is a pathfinder. நான் சொல்லுவேன், ஒரு முறை ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். Once I had been to a certain place. அந்த எதிரில ஒரு தம்பி கால்ல போட்டு எலுமிச்சம்பழத்தை மிதிச்சான். A certain boy was stamping that. உன்னை இப்படி சுத்தனா, உன்னை இப்படி சுத்தனா. He was just rotating the lime here. நான் அவனை கூப்பிட்டேன், ஏப்பா ரெண்டே ஒரே பக்கமா சுத்துறது தானே, உன்னை இப்படி சுத்துற.
You can rotate the lime in a similar way in opposite direction. எதுக்கப்பா சுத்துறாரு? Why you're doing that with that lime? ஐயா அது எல்லாரும் செய்யறாங்க, நான் செய்யறேன். Everyone, all the people are doing it. அவன் ஏன் வலது பக்கம் சுத்துறான், அவன் ஏன் இடது பக்கம் சுத்துறான்னு அவனுக்கு தெரியாது. He's not knowing that's why he's rotating in the right and the left. ஆனா உங்களுக்கு தெரியுமா, வேதத்தில ஒவ்வொரு அசைவை பற்றி தேவன் சட்ட புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்காரு. God has written about each and every movement in the law. உன் Dress எப்படி இருக்கணும், How about your dress? பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற விதமாக உன்னுடைய வஸ்திரம் இருக்கணும். Your garments according to the உன்னுடைய saints. பார்வை எப்படி இருக்கணும், What about your looks? நேரா பார்க்கணும். A straight look. உன் பேச்சு எப்படி இருக்கணும், What about your talk? உன் சிந்தனை எப்படி What இருக்கணும், about your thought? உன் நடை எப்படி இருக்கணும். What about your walk? அத்தனை காரியத்தை இந்த உலகத்துல சட்ட புஸ்தகமாக வச்சிருக்கிற ஒரே ஒரு புஸ்தகம் என் வேதம். There's only one book that has kept a law for all your habits. நீங்க எவ்வளவு பாக்கியவான், நீங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள் தெரியுமா? How much you are இந்த privileged. வேத வசன சட்ட புஸ்தகம் ஒருத்தன் வாழ்வானானால், If one would live according to the word of God. எல்லா பயத்தோடு நான் சொல்லுவேன், With all fear I tell இந்த you. உலகத்திலே மாத்திரம் இது நடத்தாது, இதை பரலோகத்துக்கு நடத்தும். This will not happen in this world. This will happen in heaven. இந்த உலகத்திலே எந்த மதத்தானுக்கும் இல்லாத ஒரு பாக்கியம், A privilege not given to any other religion. தேவன் ஒரு அழகான சட்ட புஸ்தகத்தை நம்முடைய கையிலே கொடுத்தார். God has given us a wonderful book of தேவனுடைய law. நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of இது God. நம்முடைய வழிகாட்டி, This is the இது pathfinder. நம்முடைய போதிக்கிற புஸ்தகம். This is the book that would teach us. இதன்படி ஒருவன் நடப்பானானால் If one would walk according to அவன் this way, சீர்கட்டு போகிறதே இல்லை, he would never go astray. சீர்கட்டு போகிறதே இல்லை. He would never go astray. வேதம் சொல்லுகிறது, My- உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. God says அவங்க one who loves the வாழ்க்கையில word of God- இடறுகிறதே இல்லை. One who loves the word of God, there would be great peace. There wouldn't be any slippage or fall. நம்முடைய வாழ்க்கையை வசனத்தின்படி வைப்போம். Let us keep our life according to the word of God. நம்முடைய வசனத்தின்படி வைப்போம். Let us keep it according to the word. நான் எல்லா பயத்தோடு சொல்லுவேன். With all fear I tell you. ஆண்டவர் சொன்னார், மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் The prophet Micah 7ஆம் அதிகாரம் 7th 14வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 7:14. மீகா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Micah கர்மேலின் 7:14. நடுவிலே தனித்து வனவசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உம்முடைய ஜனம் யார் தெரியுமா? Who are your people? உம்முடைய சுதந்திரம், Your inheritance, உம்முடைய மந்தை, your flock, உம்முடைய ஜனம், your people. அத மேய்ச்சறணும். So such people he grace. அவன் ஜனத்துக்கு பேர் கொடுக்குறான் பாருங்க. So சுதந்திரம், மந்தை, flock, உம்முடைய ஜனம், your people. இத நீர் மேய்ச்சறலும் ஆண்டவரே. Feed them. அந்த ஜனம் எப்படிப்பட்டவர்கள்? What sort of people? கர்மேலின் நடுவிலே வனவாசம் செய்கிறார். தனித்து வனவாசம். Solitarily in the wood, in the பாருங்க, midst of Carmel. கர்மேல் என்று சொல்லுகிறது ஒரு பெரிய செழுமையான இடம். Carmel is a place of prosperity. அது அருமையான ஒரு புல்வெளி. Is where pastures are. எங்கு பார்த்தாலும் செழுமை. Is flourishing. Is அங்கே prosperous. ஏராளம் ஆடுகளும் மாடுகளும் மேய்கின்றன. Lot of cattle and sheep are அந்த grazing. செழுமையான இடத்துல கர்த்தருடைய மந்தை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, That land of prosperity, how about the flock of the Lord? அந்த செழிப்புள்ள இடத்திலே கூட Even there, வனவாசம் பண்ணுகிறது, they are dwelling alone, தனித்து இருக்கிறது. dwelling solitarily in the எல்லா ஆடோட தான் மேயுது, or the, எல்லா மாடோட தான் மேயுது, it's grazing on உலகத்துல எல்லாரோட தான் இருக்குது. it's there with the other people in this ஆனால் world, தனித்து வனவாசம் பண்ணுகிறது. but dwelling solitarily in the world. தன்னுடைய தனிமையை காப்பாற்றிக் கொள்ளுகிறது. Is able to preserve தன்னுடைய solitude. தனிமையை காப்பாற்றிக் கொள்ளுகிறது. Is able to preserve its தேவனுடைய solitude. நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. நான் சொன்ன அருமையான I would கர்த்தருடையவர்களே, say, dear children of God. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 11th chapter, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் Hebrew 11. 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட யார்? ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல பரதேசியை போல தேவன் அந்த தேசத்தை அவருக்கு வாக்கு பண்ணினார். God had promised that land to Abraham. அவர் வாக்கு பண்ணப்பட்ட தேசம். It's a promised land. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். It's a land flowing with milk and honey. தேவன் சுதந்தரிக்க கொடுத்த தேசம். A land given by God that they may இந்த inherit. தேசத்தை உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் நான் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். And God said, I'll give you this land to you and to your ஒரு seed. செழுமையான ஒரு தேசம். A land of prosperity. தேவன் promise
தேவன் கொடுத்தது. It's the land given by God. அங்க எல்லாம் இருக்கிறது. Everything is there. நான் சொல்லுவேன், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் I would say ஒரு 5 சென்ட் 10 சென்ட் லேண்ட் கொடுக்கல. God never gave 5 or 10 cents of land to ஒரு you. 2 ஏக்கர் 5 ஏக்கர் கொடுக்கல. Not 2 acre or 5 acre. ஒரு பெரிய தேசத்தை ஆண்டவர் He கொடுத்தார். gave a vast land or a great country. ஏனோக்கியர், எபூசியர், எமோரியர், அவங்க தேசத்தை ஆண்டவர் கொடுத்தார். But all these nations, the Jebusites, வெள்ளியை கொடுத்தார். he gave them silver. வெள்ளியை கொடுத்தார். He gave him silver. பொன்னை He கொடுத்தார். gave him gold. வேலைக்காரனை He கொடுத்தார். gave him servants. வேலைக்காரிகளை Maid servants. எவ்வளவு வேலைக்காரி கொடுத்தார்? How many? 5 ராஜாக்களை தோற்கடிக்கிற ஒரு ராணுவ வீரர்களாய் நிற்கக்கூடிய அளவுக்கு வேலைக்காரரை கொடுத்தார். Gave him servants that he could destroy 5 kings. இவ்வளவு வச்சுக்கிட்டு, வெள்ளியை வச்சுக்கிட்டு, Having all the பொன்னை silver, வச்சுக்கிட்டு, having all the- தேசத்தை வச்சுக்கிட்டு, having all the land, வேலைக்காரனை having all வச்சுக்கிட்டு, the servants. பிள்ளைங்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? And what he told his children. பிள்ளைகளே, இந்த உலகத்துல நாம அந்நியர், We are strangers in this land. இந்த உலகத்துல நாம பரதேசிகள். We are strangers in this land. இந்த உலகம் நமக்கு சொந்தமானது இல்லப்பா. This world does not belong to இந்த us. உலகத்தார போல வாழ்ந்துராதீங்க. Do not live like the worldly நாம people. உலகத்தார் இல்ல. We are not. நாம அந்நியர். We are நாம strange. அந்நியர். We are the strange. நாம பரதேசிகள். We are the strange nation. நாம பரதேசிகள். We belong to the strange nation. அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரிச்சான். Likewise, he confessed. and அவனுக்கு through வந்த faith, பொன்னோ, the gold that அவனுக்கு came வந்த to him, தேசமோ, the அவனுக்கு land, வந்த செழுமையோ, the prosperity that அவன் came to him, தரிசனத்தை மறக்கவே இல்ல. He never forgot his vision. தரிசனத்தை மறக்கவே இல்ல. He never left his இன்னைக்கு vision. நமக்கு ஒரு வீடு வந்துட்டா போதும். It's enough if we நமக்கு ஒரு receive. வேலை வந்துட்டா போதும். It's enough if we receive. நமக்கு 2 வேலைக்காரன் வந்துட்டா போதும். If it's enough if we have a நம்ம servant. எஜமான்களாய் மாறிடுறோம். We become masters. நான் சொல்வேன், அவன் எஜமானாய் மாறல, I say that he has not become a master. அந்நியனாய் மாறினான். He became a stranger. அந்நியனாய் He மாறினான். became just a இந்த stranger. உலகத்தோடு ஒத்து போகல. He never adjusted with இந்த this world. உலகத்தோடு ஒத்து போகல. He never adjusted with this நான் world. அந்நியன். He's a strange நான் man. அந்நியன். I'm a stranger. நான் ஒரு பரதேசி. I'm a stranger. நான் ஒரு பரதேசி. He said, I'm a stranger, not கால belong. கட்டங்கள் கடந்து போயின. As days passed by and years passed by, எஸ்ராவின் காலம் வரும்பொழுது During the times of எஸ்ரா Ezra, தாடி முடியை பிடுங்கிக் கொண்டு, வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கதறுகிறான். plucking the hairs of his beard தெய்வமே, and tearing his garments, இந்த crying, ஜனங்கள் பரிசுத்த வித்துகள் எல்லாம் God, the கலந்து holy விட்டதே, seed has mixed up. கலந்து விட்டதே. It has mixed up, my பரிசுத்த God. வித்துகள் எல்லாம் கலந்து போய் The விட்டதே. holy seed has mixed up. அவன் கதறுகிறான். He's crying unto God. இன்னைக்கு இப்படிப்பட்ட எஸ்ராக்கள் எங்கே? What about such Esdras nowadays? இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆசாரியர்கள் எங்கே? How about such priests these days? பிள்ளைகள் என்ன பேசுகிறார்கள்? You know what about the people? But what about the children? What do they say? எபிரேய பாஷை கற்ற தேவனுடைய பிள்ளைகள், So they have learned the language of the எபிரேய Hebrews. பாஷையை பேசின பிள்ளைகள். Children are speaking the language of the இன்னைக்கு Hebrews. பாதி எபிரேய பாஷை பேசுறான், பாதி அஸ்தரோத் பாஷை பேசுறான், Half they speak in பாதி Hebrew, உலக பாஷையை பேசுறான், உலகம் பரிசுத்த பாஷையை பேசுறான். half they speak of the worldly language and half the spiritual language. ஏன்? You know why? கலந்து விட்டார். Because they have been mixed. கலந்து விட்டார். It has been mixed. ஒருவரோடு ஒருவர் கலந்து விட்டார். They are mixed with each other. ஆனா தேவ ஜனம் யார் தெரியுமா? What about the children of God? தனித்து இருக்கிறார். They stand alone. தனித்து இருக்கிறார். They stand alone. தனித்து இருக்கிறார். Standing alone. தனித்து இருக்கிறார். Standing alone. இன்னைக்கு இந்த வைராக்கியம் எங்க போச்சு? What about your zeal? நான் தாழ்மை தப்பா நினைச்சுக்காதீங்க. Do not mistake me. ஒரு ஜாதி பொண்ணை இன்னொரு ஜாதிக்காரன் கட்டிட்டாங்கிறதுக்காக கொலையே பண்றான். ஜாதி கலக்க கூடாது. Time has come where people வெறி murder. பிடித்து போயிருக்கு. They are ஏன் just ஜாதி mad. பொண்ணை அந்த ஜாதி பையன் கட்டிட்டான். Because a boy from another caste has married from our caste, girl எங்கேயா from our போச்சு caste. பாசம்? What about your love? எங்க போச்சு அன்பு? What about the love of Christ? தன் சொந்த பிள்ளைகளை கதற வெட்டி கொல்றான். See. ஜாதி கலக்கிறத விட சாவறதே மேல. He is able to cut his smote his own children instead of உலகத்தானுக்குள்ள வைராக்கியம் ஏன் கிறிஸ்தவனுக்குள்ள இல்லாம போயிடுச்சு? the zeal that the worldly people have. விசுவாசிகளுக்கு இல்லாம ஏன் போயிடுச்சு? Why the zeal is not there among விசுவாச the பிள்ளைகள் believers? அவிசுவாசிகளை கல்யாணம் பண்ணுகிறாங்க. The children of believers marry the அதுக்கு பேர் children of unbelievers. காதல்னு பேர் வைக்கிறாங்க. They name it as love. பிரதர், Brother, எனக்கு ஒரு உணர்வு வேணும். you need a feeling, யாரு? a realization. Who am I? நான் யாரு? Who am I? தேவனுடைய ஜனம். I am the children of God. நான் கலக்க மாட்டேன். I will not mix. நான் கலக்க மாட்டேன்.
I will not mix. நான் கலக்க மாட்டேன். I will not mix. நான் கலக்க மாட்டேன். I will not mix. வருஷ கடைசில முடிவுக்குள்ள வாருங்க. You are coming to the end of உங்க this. வாழ்க்கை மகிழ்ச்சியா மாறணுமானா, If your life has got to become joyous, உங்க வாழ்க்கை அமைதியா மாறணுமானா, if your life has got to தேவனுடைய நாமத்துக்கு be in மகிமை quietness, உண்டாவதாக. glory be to the name of God. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Lord, may the Lord bless கர்த்தர் us. நம்மோடு இருப்பாராக. May the Lord be with us. ஒரு பாஸ்டர் ஒரு முறை ஒரு துக்கமாய் ஒரு சம்பவத்தை சொன்னார். Once a pastor recited a sorrowful ஒரு பொண்ணு ரொம்ப நாளா கல்யாணத்துக்கு காத்திருந்தாங்க. one they're waiting for a girl for several ஒண்ணுமே years. நடக்கல. Nothing came to pass. கடைசியா ஒரு ஆஃபர் வந்தது. Lastly an offer அவங்க came. என்ன சொன்னாங்கன்னா, You know what they said? பெரிய பணக்கார இடம், They're very rich, பயங்கர பணக்கார இடம், highly rich. நாங்க இந்த பொண்ணுல அழகா இருக்கு, This girl is நல்ல பக்தியா இருக்கிறா, very spiritual. நாங்க பக்தி உள்ள பொண்ணை தான் தேடுறோம். We are seeking for a spiritual girl. ஒண்ணு குத்திட்டு ஒண்ணு கழுத்துல போட்டுருங்க. Just you got to pierce your ear and put on. தாப்ப வந்து கெஞ்சினா, The father உட்றாதம்மா, came and begged. பெரிய இடம், It's a big place. பெரிய, அவன் ஒருத்தன் தான் புள்ள, He alone is the son. சொத்து வந்துரும். The property would come. என்னம்மா ரட்சிக்கப்படல அவ்வளவுதானே, நீ தான் உத்தமியாச்சே, நீ ரட்சிப்புக்குள்ள கொணந்துருவ, You are faithful, you can bring him to the நீ salvation. ரட்சிப்புக்குள்ள கொணந்துறலாமா. You can bring him to salvation. அவ எவ்வளவோ சொன்னாள். How much was spoken to her. தாப்பேன் வீட்டை பார்த்தான், The father looked at the house, சொத்தை பார்த்தான், looked at the property. எல்லாம் ஒரே பிள்ளை தானே வரப்போகுது. One son is going to come here. கல்யாணம் ஆச்சு. The marriage is over. வெரி கிராண்ட், பயங்கர கிராண்ட் கல்யாணம் நடந்துச்சு. Came out in a grand manner. கல்யாணம் முடிஞ்சு ராத்திரி பார்த்து அவனை காணோம். So night when looking, that boy was missing. 2 மணிக்கு வரான். He comes at 2 o'clock. ஐயா அப்படியே லெஃப்ட் ரைட்ல வராரு. He's just floating. லெஃப்ட் ரைட்ல அப்படியே உலகமே தெரியல, சொர்க்கத்தை பார்த்துக்கிட்டே உள்ள வரான். He is looking at heaven and coming in. அவ பார்த்தா, என்னங்க இது, What is this? என்ன இது, What is this? What has happened? என்ன இதா, இது மை ஹாபிட், This is my habit. இது என்னோட வழக்கம். It's my habit. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு பார்ட்டி வச்சாங்க. My friends kept a party. அவள் தலையிலே அடித்து கொண்டு அழுதாள். She smote her head and she was crying. இன்னைக்கு நம்மளை சேர்க்கிறது வந்து பணமா வீடா, where is your salvation? Whether we go for money or house, what about your salvation? எங்கயா தனித்து வனவாசம் பண்றீங்க? Whether தங்கச்சிமாரே கவனம், be cautious. தம்பிமாரு கவனம். Likewise, brothers. ஒரு பாஸ்டர் கேட்டாராம், Pastor ஏப்பா asked, நம்ம சபையில புறாக்களை போல பிள்ளைகள் இருக்காப்பா, எதுக்கப்பா நீ அங்க போய் பொண்ணு தேடுறார்? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? பாஸ்டர், நீங்க அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ல மாட்டீங்க பாஸ்டர், அவ கிளி மாதிரி இருக்கா பாஸ்டர். Pastor, she's just like a parrot. Once you look at her, you would not. நீங்க அவளை பாருங்க பாஸ்டர், அவளை பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க அவ கிளி மாதிரி இருக்கா. She's even like a parrot. 2 வாரம் பொறுத்து வந்தான். After 2 weeks he came. அவர் சொன்னாரா, அது கிளி இல்லப்பா, அது கொத்த. It's not a parrot, but it. நீங்க நிறைய பேர் கிளி தேடி போறாங்க. Many go and seek after parrots. கிளி தேடாத. Don't seek after parrots. உன் தலை மேல அபிஷேகம் இருக்கு தெரியுமா? You know there's an anointing on your உன் head. தலை மேல அபிஷேகம் இருக்கு தெரியுமா? பெற்றோரே பிள்ளைகளே Parents தனித்து வனவாசம் பண்ணுங்கள். you got to dwell alone. உங்க in வாழ்க்கை solitude. மகிழ்ச்சியா இருக்கும், Your life will be உங்க வாழ்க்கை joyful. அமைதியா இருக்கும். Your life will be quiet. எதை நீங்க கனம் பண்றீங்க? வீட்டையா, What do you honor? Whether the house, பணத்தையா, the money, அந்தஸ்தையா? whether the status? நான் சொல்லுவேன், I would say இந்த உலகத்திலே விலை மதிக்க முடியாத ஒன்று, there's one thing என் that is priceless. ஆண்டவனாய் இயேசு ரத்தம் சிந்தி மீட்டிருக்கிறார். The Lord has shed His blood and has ரட்சிக்கப்பட்ட redeemed ஜனமே us. உனக்கு ஒப்பானவன் யார்? Redeemed people, who can be ரட்சிக்கப்பட்ட compared? ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? Or saved people, who can be compared? ஒருவனும் இல்லை, There is none. ஒருவனும் இல்லை. None can be compared to ஒருவனும் you. இல்லை. There's no one who can be compared to you. ரட்சிப்பை முக்கியப்படுத்துங்க. Give importance to your salvation. உலகத்தோடு கலவாதீங்க. Do not mix with the world. நீங்க பள்ளிக்கூடம் போறீங்களா, Whether you go to காலேஜ் போறீங்களா, even if you go to வேலைக்கு college, போறீங்களா, whether you go to நீங்க for your- பிரயாணம் பண்றீங்களா, whether you're traveling, நீங்க யாரு? who are you? நீங்க தனித்தவர்கள். You dwell alone. நீங்க அதை காப்பாத்தி பாருங்க. Preserve that.
நீங்க காப்பாத்தி பாருங்க. Try to protect. நீங்க உடன்படிக்கை பண்ணுங்க. Make a covenant. எங்க வச்சாலும் எங்க போனாலும் Wherever you keep, wherever you உம்முடைய go. பிள்ளையாக நான் இருப்பேன் ஆண்டவரே. தனித்து வனவாசம். Lord, I'll be your child. I'll தனித்திருப்பேன். dwell alone. தனித்திருப்பேன். I'll stand alone. தனித்திருப்பேன். I'll stand alone. கர்த்தர் உன்னோடு இருப்பார். The Lord would be நீ with you. தனிச்சு இருந்து பாரு. If you stand ஆண்டவர் alone, உன்னை தனியா விடவே He மாட்டார். would never தனியா leave you விடவே alone. He மாட்டார். would never leave you alone. கர்த்தர் உன்னோடு இருப்பார். The Lord would be with you. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. அவர்கள் தனித்த ஒரு கூட்டம் மாத்திரமல்ல, Not as a separated group. நான் தைரியமா சொல்லுவேன். இரண்டாவதாக Secondly, 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள். 2 Chronicles 7. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை என்னுடைய தேடி நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். My people which are called by my name. நல்ல கவனிங்க, நாம யாரு? Who are we? கர்த்தருடைய நாமத்தை தேவன் நமக்கு தரிச்சிருக்கார். God has put on His name. இந்த உலகத்துல எத்தனையோ மதங்கள் இருக்குங்க. There may be many ஆனா religions in this world. நீங்க மதனையே எடுத்துக்கங்க, மதனையே எடுத்துக்கங்க. There are religions in ஆனா this world. மதத்துல ஆண்டவர் பெயரை இணைச்சு வச்சிருக்கிற ஒரே ஒரு மதம் உண்டானா நீங்களும் நானும். If there is a religion linked to the name of God, there is only you and me. மற்றவெல்லாம் சீடன், பக்தன், என்னெல்லாமோ சொல்லுவாங்க. ஆனா நம்ம They may என்ன be the சொல்றாங்க disciples and all that. முதலாவது சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்தது. Disciples were first named கிறிஸ்துவின் Christians. பெயரை நம்முடைய வாழ்க்கையில நாம தரிச்சிருக்கோம். We have put on the name of Christ in our life. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. நம்ம யாரெல்லாம் சொல்றாங்க தெரியுமா? அவர் கிறிஸ்தவர் சொல்லும்போது அவன் அறியாமலே யார் பெயரை சொல்றான்? So if he says he's a Christian, subconsciously கிறிஸ்துவின் this name. பெயரை சொல்றான். You have to say the name of Christ. அதனாலதான் யோசுவா ஒரு ஜெபம் பண்ணினான். Joshua prayed. ஒரு பெரிய தோல்வி அவனுடைய வாழ்க்கையில வந்துடுச்சு. Great failure came in his life. 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. யோசுவா 7:7. யோசுவா கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கையில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விடாம இருக்கும். ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பெயரை பூமியில் இராதபடிக்கு வேறு அற்று போக பண்ணுவார்கள். எங்க பெயர் எங்க இருக்காது? What about a name? பூமியிலேயே இருக்காது, வேறு அற்று போக பண்ணுவார்கள். They will cut off our name. Our name would not be there on this earth. அப்பொழுது உம்முடைய மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர்? What will thou do unto thy great name, O Lord? உங்களுக்கு விளங்குதா? Do you understand? உங்களுக்கு விளங்குதா? Do you understand? இந்த ஜனங்களை எமோரியர் கையில ஒப்பு கொடுத்துட்டா இவங்க சுத்தமா அழிச்சிருவாங்க. If you handle these people to the Amorites, they will destroy. நான் விளங்குறபடி சொல்றேன். I tell you, உங்க தெருவுல ஒரு 10 கிறிஸ்தவங்க இருக்காங்க. There are 10 Christians in a street. இந்த பிரஜாதிகள் அறியாமலேயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க போறாரு, அவர் ஒரு கிறிஸ்தவர். அந்த வீடு இருக்க அவர் கிறிஸ்தவங்க. The person abiding there is a Christian. அந்த பையன் கிறிஸ்தவ பையன். That boy is a Christian boy. ஒவ்வொரு நாளும் என்ன பெயர் அறிவிக்கப்படுதுன்னு சொன்னா கிறிஸ்துவின் பெயர் அறியாமலேயே அறிவிக்கப்படுது. நீங்க இருக்கிறதுனால. The name of Christ is being professed because you are there. நீங்க இல்லாம போயிட்டீங்கன்னா you are not there. கிறிஸ்துங்கிற பெயரை யாரும் அறிவிக்க போறதே இல்ல. Nobody is going to expose the name of Christ. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. உங்க பேர் அறிவிக்கப்பட போறதே இல்ல. Your name is not. அதனால அவன் சொல்றான், நாங்க இருக்கிறனால தானே உம்முடைய மகத்துவமுள்ள நாமம் விளங்குகிறது. Because of us your name is being magnified. நாங்க ஜெயம் எடுக்கிறனால மகம் விளங்குகிறது. Because we conquer your name is being magnified. அழிச்சிட்டாங்கன்னு சொன்னா if they destroy us, உம்ம நாமத்துக்கு என்ன பண்ணுவீரு? What about your great name, O Lord? தேவனுடைய நாமத்துக்கு என்ன பண்ணுவீரு? What about the great name of the Lord? உம்முடைய நாமம் அற்று போயிருமே. Your name would எங்களை அழிக்காம பாத்துக்கிடும். So save us from எங்களை அழிக்காம பாத்துக்கிடும். Save us from destruction. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. நான் சொல்றேன் அருமையானவர்களே, தேவன் எதுக்காக வைத்திருக்கிறார்னு கேட்டால் அவருடைய மகத்துவமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாக. That his great name may be magnified. அவர் நம்ம இந்த உலகத்தில் நம்ம இல்லைன்னு சொன்னா
அவருடைய நாமம் இல்ல, If he is not there in this world, we do யாருமே not- அறிய போறது இல்ல. nobody would know about it. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of இது God. இன்னாருடைய பிள்ளைகள் என்று ஏன் சொல்றாங்க? இருக்கிறதுனால. Why do we say he's so and so's நீங்க child? இல்லனா Because இன்னாருடைய பிள்ளைன்னு யார் சொல்ல போறா? if you're not there, how can we say that you're the child of God? அதனால தான் அவன் கேக்குறான், Therefore he says, ஆண்டவரே Lord, எங்களை அழிச்சிட விடாதீங்க. do not destroy us, our Lord. நாங்க ஜெயம் எடுத்தா உமக்கு மகிமை. So if we overcome and conquer, நாங்க தோற்று போனா, நாங்க அழிஞ்சு போயிட்டா, if we are destroyed, நாங்க அழிறது மாத்திரம் இல்ல, not only we, உம்முடைய நாமமும் அழிஞ்சு போயிடும். great name also would be destroyed. ஆகையினால எங்களை காப்பாத்தும். Therefore please protect us. அப்ப நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே நம்முடைய கர்த்தருடைய நாமத்தை மகிமையாய் வைத்திருப்பதும் மகிமையீன வைத்திருப்பதும் நம்முடைய கடமை. So keeping the name of God gloriously and protecting it is there only in our hands. என்னுடைய வாலிப நாளிலே என்னுடைய வாழ்க்கை அவ்வளவு நன்றா இல்லை. Near my young days, my life was not good. என்னுடைய தகப்பனார் ஒரு நல்ல ஐஸ்வர்யமான குடும்பத்திலே பிறந்திருந்தாலும், Father was born in a rich family. என்னுடைய தகப்பனார் ஒரு குடியினாலே எங்கள் ஆஸ்திகள் எல்லாம் அழிந்தது. Because of liquor, we lost all our அந்த property. குடியினுடைய வேதனையை நான் சின்ன வயதிலே அனுபவித்ததுனால I was able to, எவ்வளவுதான் துன்மார்க்கத்துக்குள்ள போனாலும் அதுக்கு பக்கத்துல மாத்திரம் நான் போகல. because I knew the pain of liquor, I never went to liquor. என்னை மதுபானத்துக்கு நேராக நண்பர்கள் வழி நடத்தினாலும் அது பக்கத்துல நான் போகாத காரணம், நான் மதுபானத்தினால் என் குடும்பம் பட்ட வேதனை என் கண்ணால பார்த்ததுனால. The reason I never went towards liquor is because of the பல pain and agony. துன்மார்க்கமான செயல்களை நான் செய்தேன். But I had gone for other. நான் இப்படி ஒரு ஊழியக்காரனா வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நிறைய நினைவு கூற வேண்டிய காரியங்களை நான் பத்திரப்படுத்தி வச்சிருப்பேன். So if I should have come as a servant of God, I would have kept so many ஒரு things நாள் in என் my mind. தகப்பனார் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். Once my father wrote a letter, மகனே, son, நான் உன்னை பெற்றதுக்காக நீ எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமானால் ஒரு உதவியை செய். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ இன்னாருடைய பிள்ளைன்னு வெளியே சொல்லாத. the one thing you have to help me is, because I can burst to you, என் குடும்ப do not say கௌரவமே கெட்டு போயிடுது. the name of a family would be spoiled. யார் எழுதுனது தெரியுமா? You know who wrote? ஒரு குடிகாரப்பா. Father was a drunkard. நான் செய்த காரியம் அவருக்கு பேர் கெட்டு போயிடுதான். So the work that I was doing, his name is being இன்னைக்கு spoiled. நீங்க தேவனுடைய நாமம் தரிச்சிருக்கிறீங்க. You have put on the name of God. நீங்க தேவன் நாமம் தரிச்சிருக்கிறீங்க. You have put on the name of God. உங்க செயல் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துதா இல்ல உங்க செயலால தேவனுடைய அவமானத்தை சந்திக்கிறாரா? Whether your work is glorifying the name of God or bringing shame to the name of God. பவுல் சொன்னார், Paul said, உங்கள் மூலமாய் புறஜாதிகளுக்குள்ளே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதே. through you the name of God is being ரோமர் 2ஆம் blasphemed. அதிகாரம் 24ஆம் வசனத்திலே எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் விசுவாசிகளுக்குள்ளே புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படும். The தூஷிக்கப்படுது. name of God is blasphemed among the Gentiles through you. தூஷிக்கப்படுதுப்பா. It's being blasphemed. ஒரு வேதனையான ஒரு காரியத்தை யாக்கோபு சொன்னார். A painful incident Jacob நான் has நினைக்கிறேன் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெலிஸ்தியரிடத்திலும் என் வாசனையை கெடுத்ததினாலே. எப்பயா வாசனையா கெடுத்தான்? How come his name was made to stink? என்ன சீமானுங்க அவனுங்க ரெண்டு பேர் சேர்ந்து தேசத்தையே அழிச்சிட்டாங்க. Two of them joined together and destroyed the entire இப்போ land. கொள்ளையோட வரான், அப்பா வீட்டுக்கு வரான். Now he's coming along with the spoil to his father. அப்பா நிறைய ஆடு கொண்டிருக்கேன், Father, we have அப்பா brought நிறைய மாடு கொண்டிருக்கேன், we have brought the cows. அப்பா நிறைய குதிரை கொண்டிருக்கேன், எத்தனை வேட்டை நாட்டையே கொள்ளடிச்சு கொண்டிருக்கான். We have spoiled the entire land. எக்கச்சக்கமா சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கான். They have earned. தேசத்தையே அழிச்சிட்டான். They have destroyed the entire land. அப்பா என்ன சொன்னா தெரியுமா? டேய், You know what the father said? சொத்து சம்பாதிச்சிங்கடா, You have earned, ஆட்டே மாட்டேன் சம்பாதிச்சிங்கடா, earned the cattle and flock. ஆனா இந்த சொத்து எப்படி வந்தது தெரியுமா? How come this property? என் வாசனையே கெட்டு போச்சுடா. My smell. I lost my நமக்கு smell. ஆடா முக்கியம்,
Whether the sheep is important, நமக்கு ஆடா முக்கியம், whether the sheep is important, ஆஸ்தியா முக்கியம், whether the property is வாசனை முக்கியம். It's the smell that is more. தேவன் நமக்கு ஒரு வாசனை வச்சிருக்கார். God has kept a fragrance for us. பிள்ளைங்க நினைச்சாங்க அப்பா நிறைய குழந்தை இருக்கும். The children thought that we have brought a lot of. சவுல் அப்படிதான் நினைச்சான். Saul thought ஓ so. ஆண்டவருக்கு நிறைய ஆடு மாடு குழந்தை இருக்கு. I brought a lot of cattle and flock to the Lord. அவன் சொன்னா உனக்கு ஆடு மாடை காட்டார வேண்டாம் ஆண்டவர். or did the Lord ask you for the cattle and flock? கீழ்ப்படிகிறத விட்டுட்டு ஆடையா குழந்தை இருக்க, More than obedience, have you காணிக்கையா குழந்தை இருக்க. brought this as an offering? நிறைய பேர் நினைக்கிறேன் காணிக்கை கொடுத்துட்டா பெரிய ஆளாயிரலாம், They give an offering, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், the name of God would be glorified. ஆஸ்தி இருந்தா கர்த்தர் மகிமைப்படும். If there is wealth, God's name would be glorified. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? You know what he said? பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கும் போது Blessing the children. உங்களுடைய கோபமும் உங்களுடைய உக்கிரகமும் நாசமா போட்டும். Let your anger and all that be cursed. இதை எப்படி சம்பாதிச்சீங்க? How did you earn this? இந்த ஆஸ்தி எப்படி சம்பாதிச்சீங்க? How did you earn this wealth? உன்னுடைய கோபத்தினால சம்பாதிச்ச. Your anger. இந்த ஆஸ்தி எப்படி சம்பாதிச்ச? How come you உன்னுடைய earned it? உக்கிரகத்தினால சம்பாதிச்ச. Because of your arrogance. இந்த ஆட்டையை மாட்டை எப்படி சம்பாதிச்ச? How come you earned? உக்கிரகத்தினால, Because of your கோபத்தினால நாசமா. anger. Let it be cursed. நான் சொல்றேன், நம்முடைய சுபாவம் மாறாம ஆடு மாடு வரலாம், Without our character be changed, அதனால the cattle and வாசனை flock. வீச போறதில்ல, There won't be any sweet fragrance. வாசனை வீச There போறதில்ல. won't be any sweet fragrance. நான் சொல்லுவேன் ஆஸ்தி அல்ல முக்கியம், I tell you, property is தெய்வீக not வாசனையே முக்கியம். God's divine fragrance. ஆண்டவர் என்ன, பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? You know what Paul said? 2 அதிகாரம் 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்பீங்கன்னா, 2 Corinthians 2. எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Now thanks be to God which always causeth us to triumph in Christ, maketh manifest the எல்லா save இடத்திலேயும், எல்லா இடத்திலேயும் in every place, எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, Having made us manifest, எங்களை வெற்றி சிறக்க பண்ணி having caused us, having அவரை given us அறிகிற strength. அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Glory be to God, maketh manifest the save of his knowledge. நம்ம வாசனை எங்க தெரியுமா இருக்கு? You know what about our என் fragrance? ஆண்டவராகிய தேவனுக்குள்ளே It's there in my God. வெற்றி வாழ்க்கை. It's a triumphant life. நம்முடைய கோபத்துல இல்ல ஐயா, Not through our anger, நம்முடைய உக்கிரகத்துல இல்ல, not through, நம்முடைய பணத்துல இல்ல, or not through our money, நம்ம ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ, through our victorious life. வெற்றி வாழ்க்கை வாழ. Victorious life. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. அதுவே தேவனுடைய ஜனம். That alone ஆகையினாலே called தான் as the children of God. கர்த்தருடைய வேதத்தில் நான் வாசிக்கிறோம். We read in the word of லூக்கா God. எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம். Luke 9th chapter. லூக்கா 9 அதிகாரம் 53 54 வசனம் வாசிங்க. அவர் எருசலேமுக்கு எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் ஊரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய உடனே யாக்கோபும் அந்த யோவானும் 12 சீசமா இருக்கிறான். என்ன சொல்றான் தெரியுமா? You know what about the 12 disciples? What did they say? ஆண்டவரே, எலியா செய்தது யார் போல செய்தாங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். They give an example as Elias did. எப்போதுமே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கிடைக்குது பாருங்க. So he is able to get an example. சும்மா கேட்டுக்கலாம்ல, ஆண்டவர் நம்மள விடமாட்டேன்றான், அக்கினி இறங்க பண்ணி அழிச்சிடலாமா? அது சொல்றது இல்ல. என்ன சொல்றானா? அவர் செய்தார்ல, எலியா செய்தாராம். எலியா செய்த மாதிரி அக்கினி இறங்க பண்ணி இவங்களை அழிச்சிடுறது உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். சித்தமா? நல்ல Wilt thou that we command fire to come down from heaven, even as Elias did? இவங்களை அக்கினி இறங்க பண்ற அபிஷேகத்தை ஆண்டவனுக்கு கொடுக்காத வரைக்கும் தப்புனா. So people have escaped since he never had a fire. இறக்கிடலாமா? Can we bring down the fire? ஆண்டவர் திரும்பி பார்த்தார். The Lord looked at him. உனக்குள்ள என்ன ஆவிப்பா இருக்கு? What is the spirit that you have? உனக்குள்ள எலியாவுக்கு ஆவியா, The spirit of Elijah, இல்ல என்னுடைய ஆவியா? or whether my spirit? உனக்குள்ள என்ன ஆவி இருக்கு? What is the spirit that you have? என்னுடைய ஆவி என்ன தெரியுமா? What about my spirit? தாழ்மையும் அமைதியும் உள்ள ஆவிப்பா. The spirit of quietness and நீ peace. என் கூட இவ்வளவு நாள் பழகுறல்ல, You're mixing with நீ me. என்ன பின்பற்றி வர்றல்ல, Are you not following உனக்குள்ள me? எலியாவியான பின்பற்ற ஆவி இருக்கு? Whether the spirit of Elijah is in you, எலியாவின் ஆவியா உனக்குள்ள இருக்கு? whether the spirit of Elias, உனக்குள்ள இருக்க வேண்டிய ஆவி என்ன? what is the spirit that ought to be? ஏன் ஆவி உனக்குள்ள இருக்கணும்ப்பா? It's my spirit that ought to ஃபாலோ மீ. நீ எலியா பின்பற்றாத,
You need not have to follow நீ Elijah. வேற யாரையும் பின்பற்றாத. You need not have to follow anybody else. எவ்வளவு பெரிய பரிசுத்தமான பின்பற்றாத. You need not have to follow any அவரை saint. மரித்தோரை விட்டு எழுப்பி இருக்கலாம். Yes, raised அவர் up from the dead. வானத்திலிருந்து அக்கினி இறங்க He brought பண்ணிருக்கலாம். fire from heaven. அவர் காகத்தால போஷிக்கப்ப விசுவாச வீரனாயிருக்கலாம். He was fed அவர் by the தேவனுக்கு ravens. முன்பதாக நிக்கலாம். He may stand before அவரை God. பற்றி நிறைய கேரக்டர் வைஸ் ஏராளமான மாதிரி இருக்கலாம். ஆனா Many அவர் நீ examples are there, பின்பற்றுகிற but மாதிரி இல்ல. Not like his life. எலியா நீ பின்பற்றுற மாதிரி இல்ல. Not like following Elijah. நீ மாதிரி என்ன யாரு? What is your example? My model only Jesus Christ. So you have to follow only Jesus Christ. தேவன் தான் என் மாதிரி. God alone எலியா is நமக்கு the மாதிரி இல்லையா? Elijah is not the model. எவ்வளவு for us. அற்புதம் செய்யட்டையா? Let him எவ்வளவு perform. அற்புதம் பிரசங்கம் பண்ணட்டியா? Let him preach வானத்திலிருந்து அக்கினியை இறங்க Let பண்ணட்டையா? him bring fire from heaven. அதனால தான் தேவன் சொன்னார், That's why God said, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதான அடையாளங்கள் கடைசி நாள்ல செய்வாங்க. Brother, நீங்க அடையாளத்தை even பின்பற்றாதீங்க people, brother. known people would be deceived. Do not follow அற்புதங்களை signs. பின்பற்றாதீங்க. Do not follow others. சாமர்த்தியமான ஞானமான பிரசங்கத்தை Do பின்பற்றாதீங்க. not follow talented எந்த message. மனுஷனை பின்பற்றாதீங்க. Do not follow any man. மாடல் ஒன்லி என்னுடைய ஆண்டவராக இயேசு மாத்திரம். Your model and example should be Lord Jesus. அவர் மாத்திரம்தான் மாதிரி. He alone is அவர் example. சாந்தம் உள்ளவர். He is அவர் calm. அன்புள்ளவர். He is full of love. அவர் இரக்கம் He is full உள்ளவர். of mercy. அவருடைய நாமத்தை நான் தரிச்சிருக்கேன். I put on his name. நான் அவருடைய பிள்ளை. I am his child. கிறிஸ்துவின் நாமத்தை I தரிச்சிருக்கேன். put on the name of Christ. சொல்லுகிறது கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உங்களிலே இருக்க கடவுள். Let the mind of Christ be found in you. கிறிஸ்துவில் இருந்த சிந்தை. The mind of Christ. நீங்க யாரு? Who are you? நீங்க கிறிஸ்தவங்க. You are Christians. கிறிஸ்துவிலே இருந்த சிந்தை உங்களிலே இருக்கு. Let the mind of Christ be found in you. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு இறங்குவாரா? So may the Lord descend for us. ஆண்டவரே, Lord, நான் உம்முடைய ஜனமா இருக்கிறதுக்கு if I ought to be your இந்த child, வருஷ கடைசில நான் தீர்மானம் பண்றேன். year end I make a decision, O Lord. என்னுடைய புதிய ஆண்டு ஒரு அமைதலான ஆண்டாக, A year of quietness, ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக a year of joy and உள்ள happiness. பிரவேசிக்கணும்னா If I should enter, நான் யாரோடு கலவாமல் I would not mix with anyone. தனித்து வனவாசம் பண்ணுவேன். I would stand alone in என்னுடைய this world. கிறிஸ்தவத்தின் மேன்மையை நான் ரட்சிப்பின் மேன்மையை நான் காப்பாற்றிக் கொள்வேன். I would preserve the உம்முடைய நாமத்துக்கு experience of salvation. கனவீனத்தை நான் உண்டாக்க மாட்டேன். I would not bring any கனவீனத்தை dishonor நான் to thy உண்டாக்க name. மாட்டேன். I would not bring any dishonor to என்னை thy name. தயவு செய்து சந்தியும் Lord, ஆண்டவரே. meet me, my Lord. என்னை தயவு சந்தியும். Please meet me, my Lord. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். One thing I would like to tell, and உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, Deuteronomy 7. சகல ஜனங்களை பார்க்கிறோம், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ ஆசீர்வதிக்கப்பட்டு. You would be blessed above all nations. கர்த்தருடைய ஜனம் யார் தெரியுமா? Who are the children of God? எல்லா பயத்தோடு நான் சொல்லுவேன். In all fear I would tell you. முழு விசுவாசத்தோடு நான் சொல்லுகிறேன். With all faith I would tell you. சகல ஜனங்களை பார்க்கிலும் நாம யாருன்னு கேட்டீங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர். We shall be blessed above all the people. நீங்கள் உங்களால் நம்ப முடியுமானால், If you could believe, உங்களால் விசுவாசிக்க முடியுமானால், if you could have faith, உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமானால், if you could accept, நான் எல்லா பயத்தோடு நான் சொல்வேன். with all fear I tell you, கர்த்தருடைய ஜனங்கள் the children of God தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். are the children blessed by God. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, The word of God says, 115ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, Psalms 115:15, பூமியையும் பூமியையும் படைத்த படைத்த கர்த்தராலே கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க சொல்லுங்க, you are எத்தனை blessed பேர் by சொல்ல the Lord போறீங்க? God who has created நான் heaven and யாரால earth. ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன்? How am I blessed? சரியா சொல்லுங்க. இல்ல சரியா சொல்லுங்க, முழுசா சொல்லுங்க. வானத்தையும் பூமியையும் the Lord படைத்த which made கர்த்தராலே நான் We are ஆசீர்வதிக்கப்பட்டேன். blessed of the Lord which made heaven and earth. அதனால தாயா ஆபிரகாம் 2 கையை உயர்த்தி சொன்னான், Therefore Abraham raised மனுஷன் என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினான் என்று சொல்லாதபடிக்கு that I என் may கையை not மேல say, தூக்குறையா, I raise up my hand that I may not say வானத்தையும் it's man. பூமியையும் உடைய கர்த்தர் It's என்னை God, it's ஆசீர்வதி. God alone who has blessed me, not man. கர்த்தருடைய ஆசீர்வாதம் I tell you the blessing of ஐஸ்வர்யம் God. தரும். It would bring riches. கர்த்தர் சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார். Giving you peace, He would bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். The Lord ought to நம்முடைய bless you. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர்.
Our God is able to bless Hallelujah. us. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நீங்க இன்றைக்கு விசுவாசம் பண்ணி பாருங்க. So you got to நீங்க இந்த believe. ஆசீர்வாதத்துக்கு எங்கேயுமே நீங்க ஓட வேண்டிய அவசியமே இல்லை. Or you need not have to put on the verse of வேதம் blessing. நான் வேதம் முழுவதையும் வாசித்து பாருங்க. Read the entire word. கர்த்தருடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். The children of God are the நான் blessed ஆசீர்வாதம் people. எங்கேயும் போக மாட்டேன். I will not go for blessing. வேற எங்கேயும் நான் தேட மாட்டேன். I will not seek for it. என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். My God would bless me. யாக்கோபு முழங்கால் போட்டான். Jacob knelt. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய Until unless you bless me, my God, நான் விட மாட்டேன். I would not leave thee. நான் விட மாட்டேன். I would not leave thee. ஆசீர்வாதம் எங்க தெரியுமா இருக்கு? You know where's the blessing? நான் சொல்லுவேன் உன் முழங்கால்ல இருக்கு. It's there on your knees. உன் முழங்கால்ல இருக்கு. The blessing is there on your knees. நான் அடிக்கடி சொன்னால் நான் சொல்லி முடிச்சிடுறேன். On and off, and though I've spoken yet, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. glory be to the name of God. இந்த உலகத்திலே என்னுடைய தகப்பனார் நல்ல ஆஸ்தி உள்ளவராய் பிறந்தாலும் Father எங்களை born of a rich வெறுமையாய் விட்டு போனார். He made us barren. He made us empty. He never gave அவருடைய us. சரீரத்தை நல்லடக்கம் செய்வதற்கு கூட எங்கள் கையிலே காசு இல்லாம வெறுமையா எங்களை விட்டுட்டு We போனார். never had money even to give a good burial to his body. நான் வெறுமையான நிலைமையிலே இந்த ஊழியத்துக்கு வந்தேன். ஒன்றும் இல்லாத இந்த ஊழியத்துக்கு வந்தேன். Without anything, I came to this ministry. எனக்கு ஒரு நல்ல பாஸ்டர் கிடைத்தார். I had a very good என்னை pastor. ரொம்ப நேசிச்சார். Pastor who loved me very நான் much. அவர் மேல உயிரையே வச்சிருந்தேன். I took kept my life on him. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. என்னை 7 வருஷங்கள் உருவாக்கினார். 7 years he took பல upon me. விதங்களிலே என்னை உருவாக்கினார். In different aspects he formed me. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாவதாக. to the name of God. என்னுடைய திருமண வயது வந்த பொழுது When I came of the marriageable age, என்னை திருமணத்துக்கு ஒழுங்கு செய்தார். he arranged my marriage. ரொம்ப கிராண்டா திருமணம் நடந்துச்சு. The marriage went off in a grand manner. என்னோட மறு வீட்டுக்கு போகும்போது பாஸ்டர் சொன்னார், When going to that என்னுடைய house, மனைவி அப்பொழுது அரசாங்க பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். டீச்சர். my wife was a teacher, பாஸ்டர் சொன்னாரு, government teacher, government school. ரிசைன் பண்ணிட்டாங்க. Yes, she has resigned. கிராஜுவேட்டி, Gratuity, பிஎஃப் PF, அதெல்லாம் எனக்கு தெரியாது. I don't know. சொன்னாரு அதெல்லாம் வரும். All that would come. ஒரு பைசா அதுல தொடக்கூடாது. You should not touch a single. ஏன் தெரியுமா? அது அவங்க அப்பா உடையது. That belongs to us. எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடணும். You should hand over that money and come. எனக்கு என்ன சங்கடங்க, எங்களுக்கு பாஸ்டர் இருக்காரு. We have a pastor. Why நமக்கு do I? பாஸ்டர் இருக்காரு. Pastor is there for me. Why? கிராஜுவேட்டி கொடுத்தாங்க, பென்ஷன் கொடுத்தாங்க, What's there if I give the gratuity or the pension? எல்லாத்தையும் கொடுத்துட்டு I having given everything. ஒரு சிமெண்ட் கோணில 4 பித்தளை பாத்திரம் எடுத்துட்டு வந்தேன். Just அது கூட என் ஒய்ஃப் எங்க அம்மா பாத்திரம் நான் விட மாட்டேன்னு சொன்னதெல்லாம் தூக்கிட்டு வந்தேன். ஒரு கோணி பை that in a sack we just put 4 செம்பு ஒரு குடம் கொடுத்தாங்க எங்க மாமனார். 4 vessels only. அப்ப இந்த மாதிரி நான் கோணி பை தூக்கி இருக்க மாட்டேன், தூக்கிட்டு வந்தேன். So those days I had to bring the sack with these 4 vessels. தைரியமா சொல்லுவேன். I would tell you boldly. எங்க ஒருவேளை மனைவி கொஞ்சம் வருத்தமா இருக்கலாம், பரவாயில்ல, என்ன பண்ண, உண்மையை சொல்லி தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. சென்னைக்கு வந்தோம். They came to Chennai. பாஸ்டருக்கு அப்போ ஒரு கார் இருந்துச்சு. அந்த கார்ல ஏத்துனாரு. So எங்களை pastor took பீச்சு us. கூட்டு போனாரு. என் ஒய்ஃபுக்கு அப்படியே ஐயோ என்ன அருமையான பாஸ்டர். அவங்க பீச்சே பார்த்தது இல்லையா கிராமத்துல. சரி, பீச்சை சரி, பார்த்தாங்க, பார்க்க பார்த்தாங்க, அப்படியே கார்ல சுத்தினாரு. எல்லாம் சுத்தி காட்டி 1 வாரம் சுத்திட்டாரு. So 1 week he took us round about. 2 பேரையும் கார்ல ஏத்துனாரு. He took us in his car. நேரா ஆவடி கூட்டு வந்தாரு. Brought us to Avadi. அங்க ஒரு வாடகை வீடு ஒன்று இருக்கு. There was அதுல a கொண்டு rental. விட்டாரு. He நல்ல left us. ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், நல்ல பிஸ்கட். எங்க மாமனார் கொடுக்காதெல்லாம் எங்க பாஸ்டர் கொடுத்தாரு. Pastor எங்க gave the மாமனார் biscuit கூட to எனக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி தரல. ஒரு லட்டு வாங்கி, எங்க அம்மா கேட்டாங்க, டேய் மறுவீடு வர ஒரு லட்டு வாங்கலையாடான்னு கேட்டாரு. அதெல்லாம் பாஸ்டர் வாங்கி கொடுத்தாரு. Everything purchased by pastor. எல்லாம் வாங்கிட்டு ஆவடிக்கு வந்தோம். We came to Avadi. நல்லா உட்கார்ந்து நல்லா அழகா பாஸ்டர் பேசினாரு. The pastor spoke சிரிச்சாரு. He laughed a lot. கிளம்பினாரா? When he started, பேக்கை திறந்து ஒரு 100 ரூபாய் எடுத்தார். he opened his bag, took 100 rupees. தாமஸ், எனக்கு என்ன நம்பிக்கை, நம்ம ஐயா இருக்க வரைக்கும் நமக்கு ஒரு கஷ்டம் இல்லை. I had the strong belief, as long as my pastor's there, there isn't any. 100 ரூபாயை கையில கொடுத்துட்டு Having given me 100 rupees. இன்றையில இருந்து புருஷவாக்கத்துல ஒரு கிழமை இருக்கிறாங்கிறத நீங்க Forget that there is an old man at Praswakam from this நீங்க day. மறந்துடணும். You have to forget. கர்த்தர் கொடுத்தா 2 பேரும் சாப்பிடுங்க,
இல்லாவிட்டா ஆவடியிலே சாவுங்க. வண்டி போயிடுச்சு. If the Lord is able to provide, survive. If not, you're got to die here itself. இந்த மாதிரி நான் அசிஸ்டன்ட் ஊழியக்கார்ட்ட சொன்னா, மிஷனரி மார்ட்ட சொன்னா என்ன ஆகும்? If I say these words, ஊழியக்கார்ட்ட என்ன ஆகும்? if I say these words to the பைத்தியமே பிடிச்ச மாதிரி associate ஆச்சு. workers, இத கல்யாணத்துக்கு முன்னாலே சொல்லிக்கலாம்ல. he could have told me before marriage. இத வேலையை ரிசைன் பண்றதுக்கு முன்னால சொல்லிக்கலாம்ல. Before she could have resigned a இல்ல job. கொஞ்ச நாள் ஊழியம் ஸ்திரப்படுற வரைக்கும் வேலையா செய்திருக்கலாம்ல. After the time my ministry, எல்லாத்தையும் மொட்டை முழுக்க புடுங்கிட்டு இப்ப கொடுத்தா சாப்பிடா இல்லாவிட்டா சாவணுமா? so if the Lord provides, survive. If not, you got to die. As எனக்கு simple as அப்பதான் அங்க கண்ணு திறந்துச்சு. Only then my eyes were opened. 7 வருஷம் ஊழியம் செய்தா கூட எனக்கு ஒரு சத்தியம் தெரியல, கர்த்தர் கொடுப்பார்னு தெரியல. 7 years I served God. I never knew one truth that the Lord அன்னைக்கு would. முழங்கால் போட்டேன் ஐயா. That day I went on my அன்னைக்கு knees. முழங்கால் போட்டேன். That day I went on கர்த்தர் my knees. கொடுப்பீர்ல, Lord, எனக்கு கூடும், Lord, you are able to give, எனக்கு கூடும். supply my needs. நீங்க O Lord. பார்க்கறதெல்லாம் தேவன் கொடுத்தது. What all you are seeing now is given by God. எல்லாம் தேவன் கொடுத்ததுயா. It's given by God. என்னையா எனக்கு ஆண்டவன் குறை வச்சுட்டாரு. What shortcoming has God? என்னையா குறை வச்சுட்டாரு. What want is there? எங்க அப்பா வந்து கேட்க முடியாது, எங்க மாமனார் வந்து கேட்க my முடியாது. father நான் cannot முடிச்சாலும் ask என் father. மருமகன் வளர்ந்தான்னு எங்க மாமனார் சத்தியமா சொல்ல மாட்டாரு. எங்க அப்பா நான் வச்சுட்டு போனதுலதான் என் புள்ள வளர்ந்தான்னு சொல்லி சத்தியமா எங்க அப்பா வந்து சொல்ல மாட்டாரு. My father-in-law cannot claim whatever I have என் now. சொந்தங்களோ பந்தங்களோ வந்து நாங்க குடிச்சுதான் வளர்த்தோம் ஒருத்தனும் சொல்ல மாட்டான். Dear ones and near ones cannot say that I survived. எங்க அம்மா கூட பிறந்தது 10 பேரு, எங்க அப்பா கூட பிறந்தது 10 பேரு. ஒருத்தருக்கு அட்ரஸே தெரியாது எனக்கு. 10 people born along with my mother and ஒரு சித்திங்க என் கூட இருக்காங்க. only one auntie is there. எல்லா கோத்திரத்துல இருந்து பிரிச்சாரு. God separated me from all the tribes. நான் சொல்லுவேன், எத்தனை பணக்காரங்களை எங்க ஆசைவேன் என் தேவன் இந்த பக்தவச்சல புத்தல எல்லாரும் காட்டில என்ன ஐஸ்வர்யவானா மாத்தினார். God has made me prosperous among all the people here in Bhaktavasalapur. நான் சொல்லுவேன் ஐயா, இத்தனை நான் பெற்ற இடம் என்னுடைய முழங்கால்ல. All this I received on my knees. நீ கர்த்தருடைய ஜனமா? Are you the children of God? If you are the children of நீங்க God, கர்த்தருடைய ஜனமா? are you the children of God? யார்ட்ட போய் கேப்பீங்க? Who would you go and ask? யார்ட்ட போய் கேப்பீங்க? Who would you go and ask? உங்க பிள்ளை உங்ககிட்ட கேக்குறான்ல, Your child is asking you. என்ன கேக்குறான் இப்போ? What is he asking? பெத்தல்ல, Have you not given birth? என்ன பெற தெரிஞ்சது இல்ல? Have you not given birth to me? உன்னை படிக்க வை. Now, come on, educate me. கேக்குறான்ல, Is he not asking? கேக்குறானா உங்ககிட்ட? Whether he's not asking you என்ன this question. பெத்தல்ல, Have you not given என்ன birth to படிக்க me? வை. Come on, என்ன educate me. பெத்தல்ல, Have you not given birth to கிறிஸ்மஸ்க்கு me? Dress வாங்கி கொடு. Get me the என்ன dress for பெத்தல்ல, Christmas. கார் வாங்கி கொடு. Get me a car. போங்க அவர்ட்ட போய், நீ பெத்தல்ல, நான் சும்மா தானே ஊருங்க சுத்திட்டு இருந்தேன். நான் ஆண்டவர்ட்ட தான் கேக்குறது. I asked the Lord. நான் சும்மா பொறுக்கி மாதிரி சுத்திட்டு இருந்தேன். I was just எதுக்கு வந்து wondering என்ன about, பிடிச்சாரு? why have you caught hold of me? பம்பா இது. Is it நீர் தானே பிடிச்சாரு. you are caught hold of me? எங்க அப்பா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. குடும். Now I say you're my father. You have to பிள்ளை support. மாதிரி மாறுங்கங்க. ஆண்டவரை பிடிங்கங்க. எதுக்கு நீங்க மனுஷங்க கையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? Catch hold of the Lord God. உங்க அப்பா தானே? Isn't he not your எத்தனை father? பேருக்கு ஏசு உங்க அப்பா? For how many Jesus is your உங்க அப்பா father? தானே? Is he not your ஏன் கேட்க father? மாட்டேன்றீங்க? உங்க அம்மாட்ட சண்டை போடுறீங்களே. You're fighting with your mother. உங்க அம்மாட்ட சண்டை போடுறீங்களே. You're quarreling with உங்க your அப்பாட்ட mother. போய் கேக்குறீங்களே. You're asking என்ன பெத்தான்னு கேக்குறீங்கல்ல. You are உங்களை saying அவர் that பெத்தார்ல. தேவன் பெத்தாரா இல்லையா? Whether God has given birth உங்க to you or தேவைக்கு not, அவர்ட்ட போங்க. go to him. அவர்ட்ட போடுங்க. Go to him for your needs. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். Whoever would ask of him would receive. நீ என்னுடைய பிள்ளையானால் If you are my நான் child, வானத்தையும் பூமியும் படைத்தவர். I created heaven and earth. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. உங்க அப்பா அளந்து கொடுப்பாரு. So the father would measure and என் give you. தேவன் அளக்காம கொடுப்பாரு. My father, my heavenly father would give you Hallelujah. that measure. Hallelujah. நீங்க பிடிக்கிற பிடில தாங்க இருக்கு. It is there. As நீங்க to how much, பிடிக்கிற பிடில தாங்க இருக்கு. how much you claim from நீங்க him. ஆண்டவரை பிடிச்சு பாருங்க. You catch நீங்க hold ஆண்டவரை of பிடிச்சு God and பாருங்க. ask him. Catch hold of God and நம்ம ask him. Who are we? நம்முடைய தேவன் சபிக்கிற தேவன் அல்ல. God is not a God who நம்முடைய curses. தேவன் ஆசீர்வதிக்கிற Our தேவன். God is a God who would bless நம்ம us. இடம் கொள்ளாம. So let us go. ஆண்டவரே, Lord, உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நான் யார் கையை பார்க்க மாட்டேன். I will not seek the help of anyone for your blessing. வேலைக்காரனுடைய கண்கள் The eyes of the servant எஜமானுடைய கைகளை பார்க்கிறது. is looking at the hands of the master. ஆண்டவரே, Lord, இரக்கம் செய்யும் வரைக்கும் up to the time you என் condescend, கண்கள் உண்மையே my eyes would look unto thee. என் முகத்தை தேடுங்கப்பா.
Seek my என் face. முகத்தை தேடுங்க. Seek my face. நீங்க வெட்கப்படவே You மாட்டீங்க. would never நீங்க be put to shame. வெட்கப்படவே மாட்டீங்க. You would never be put to உனக்கு shame. என்ன தேவை இருக்கலாம்? Whatever may be your needs. என்ன தேவை? உங்களுக்கு என்ன தேவை? Whatever may be your needs. நீங்க யார் தெரியுமா? Who are you? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். You are the people blessed by God. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். You are the people blessed by God. நான் சொல்றேன், நீங்க புதிய வருஷத்துக்குள்ள I would say தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா நீங்க உள்ள போகணும். Even as a blessed people, you God enter the new year. நான் இயேசுவின் நாமத்தில் In விசுவாசிக்கிறேன். the name of Jesus, I believe. தேவனுடைய நாமம் தரித்த பிள்ளைகளாக, Even as a child has put on the name of தேவனுக்காக God. தனித்து வாழுகிற மக்களுக்காக, People who live in a separated manner. தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுமந்தவர்களாக, People who are bearing the blessings of ஆண்டவரே, God. யார் கையை நான் பார்க்க மாட்டேன். Lord, I will not look at anyone. யாருடைய கை எதிர்பார்க்க மாட்டேன். I would not look at anyone. என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கும். my eyes would look unto thee, my God. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். Help would come from the Lord who has created heaven and earth. நான் சொல்லுகிறேன், I would say உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற கர்த்தர் புத்தாண்டிலே உங்களுக்காக காத்திருக்கிறார். The Lord is waiting for the new year that He may help அவர் you. வானத்தையும் பூமியையும் படைத்தவர். He has created heaven and அவர் earth. குறைவில்லாமல் தருகிறவர். He is there to give without any அன்றைக்கு measure. லட்சக்கணக்கான மக்களை தேவன் ஆசீர்வதித்து வானம் திறந்து கொடுத்தவர். God opened the இன்றைக்கு heavens உனக்காக and வானம் blessed you. திறக்க ஆயத்தமாய் இருக்கிறார். Today is prepared to open the heavens for you. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் வானம் திறந்தவர் Not only மாத்திரம். for the children of Israel. ஆண்டவர் சொன்னார், the Lord said, வானம் திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனா? Will I not? என்னை சோதிச்சு பார். Will I not என்னை open the சோதிச்சு heavens பார். and bless you? என்னை சோதிச்சு பார். Test me. நான் இஸ்ரவேலருக்கு மாத்திரமல்ல, Not only to Israel. நான் உங்களுக்கு தேவன். I am your நான் God. உனக்கு தேவன். I am your God. இடங்கொள்ளாமற் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். Till there is no room, I would bless you. தேவன் நமக்காக புத்தாண்டிலே காத்திருக்கிறார். God is waiting in the நான் new year. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் In the சொல்லுகிறேன். name of Jesus, I tell உலகம் you. என்ன சொல்லட்டும்? Let the world say. உலகம் என்ன தீர்க்க Let சொல்லட்டும்? the world say. தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க தேவன் காத்திருக்கிறார். God is waiting to bless His children. தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க தேவன் காத்திருக்கிறார். God is waiting to bless His உங்கள் people. தனித்தன்மையை காத்துக்கொள்ளுங்கள். you have to preserve your பரிசுத்த solitude. வாழ்க்கையை You காத்துக்கொள்ளுங்கள். have to preserve your holy life. ஆசீர்வாதமாய் புத்தாண்டுக்குள்ளே பிரவேசியுங்கள். So victoriously let us enter the new தேவன் year. உங்களை ஆசீர்வதிப்பார். God would bless அவருடைய you. கரத்தை மாத்திரமே நோக்குங்கள். Look unto His hand. எல்லார் கண்களை மூடுங்கள். Let us all close our eyes. எனக்கு ஒரு ஒத்தாசை வருகிறது. The help is எனக்கு ஒரு coming. ஒத்தாசை வருகிறது. My help is coming. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை So வருகிறது. help is coming from God who created heaven and Hallelujah. earth. அந்த உபாகமம் 7:14 சொல்லுகிறது, சகல ஜாதிகளின் ஆசீர்வாதமாய் இருப்பாய். Deuteronomy 7:14 says உன்னுடைய you'll be blessed ஆணிலாயிலும் above all nations. பெண்ணிலாயிலும் மலர் இருப்பதில்லை. You'll be blessed above all nations. வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். I will remove sickness. எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதி ஒன்றை வரப்பண்ண மாட்டேன். The disease that came to Egypt will not come நான் on you. சொல்லுவேன், நீ பெருகுவாய், I say you would நீ increase. சுகமாயிருப்பாய், You would be hale நீ and healthy. பெருகுவாய். You would increase. 2014 ஆண்டிலே நீ பெருகுவாய், 2014 you would நீ increase. சுகமாயிருப்பாய். And you would be hale and healthy. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க ஆயத்தமாயிருக்கிறார். God is prepared to bless you. உன் பெருக்கத்தை ஒருவனும் தடுக்க முடியாது. Nobody can stop your increase. உன்னுடைய சுகத்தை ஒருவனும் தடுக்க Nobody முடியாது. could stop your good health. உரபபபல ஷபபபல தலாரியா. தேவன் நல்லவர், தேவன் பெரியவர். Lord is good. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு And the போனதில்லை. faces that looked at him will never be put to என் shame. பிள்ளைகளே, Children, என் பிள்ளைகளே, my children, நீங்கள் பலிபீடத்தில் உங்கள் வாழ்க்கை திருப்புவீர்களானால் if you turn your life to the altar, நான் முன்மாறிய பின்மாறிய பெய்ய பண்ணுவேன். I will pour the former rain and the latter rain. வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷத்தினுடைய பலனை நான் உனக்கு திரும்ப தருவேன். I will return back whatever the worms had eaten in your life. நீங்கள் அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை துதிப்பீர்கள். You will worship the Lord who has led you உங்கள் miraculously. களஞ்சியங்களை நான் நிரப்புவேன். I will fill your barn. உங்கள் களஞ்சியங்களை நிரப்புவேன். I will fill your barn. I am the Lord. நானே கர்த்தர். நானே கர்த்தர். I am the Lord. நான் நிரப்புகிறவர். I am able to fill your barn. நான் திருடன் அல்ல. I am not a thief. திருடன் கொள்ளையிட வருகிறான். The thief comes to steal. திருடன் கொள்ளையிட வருகிறான். He comes to steal. நான் உன்னுடைய தகப்பன். I am your father. நான் உன்னை நிரப்ப I வருகிறேன். come to fill you. நான் உன்னை நிரப்ப I come to வருகிறேன். fill you. நான் திருடன் அல்ல. I am not a நான் thief. திருடன் அல்ல. I am not a thief. நான் உன்னை நிரப்ப I have வந்திருக்கிறேன். come to fill you. You believe it? நீங்கள் My நம்புங்கள். son,
என்னுடைய மகனே, உன்னை பலத்தினால் நிரப்புவேன், I will fill உன்னை you சுகத்தினால் நிரப்புவேன், health and prosperity. கற்பத்தின் கனியினால் உன்னை I நிரப்புவேன், will fill you with உன் the fruit of the களஞ்சத்தை womb. நிரப்புவேன். I'll fill your granary. நான் நிரப்புகிறவர், I am the one to நான் fill you. நிரப்புகிறவர், I am the one to நான் bless. நிரப்புகிறவர். I am the one to நீங்கள் fill. விசுவாசியுங்கள், Believe. என் தேவன் நிரப்ப ஆயத்தமாய் இருக்கிறார். Oh, my God is there to help என் me. தேவன் நிரப்ப ஆயத்தமாய் My இருக்கிறார். God is ready to ஓ fill ரபா me. ஷபபபதல தலாரியா, ஓ ரபா ஷபபல தலாரியா. ஹalleluya, ஹalleluya. கசந்த மாறா மதுரமாகும் கொடியோர்தான் அகன்றேடோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடந்த மதுரமாகும் கொடியோர்தான் அகன்றேடோ, நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நீதம் தேற்றிடுவார். நித்தமும் நல்வழி நடத்தி ஆத்துமாவை நீதம் தேற்றிடுவார். எல்லாரும் பயபக்தியோடு எழும்பி நின்று Let's all stand up in the fear of the Lord. கசந்த மாறாக்கள் விலகும், All the bitter mara would pass away. எல்லா கசப்புகளும் மாறும். All the bitterness would pass away. கசந்த மாறா மதுரமாகும், Bitter mara would turn கொடிய sweet. யோர்தான் விலகும். And Jordan will be separated. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் என்னை கொண்டு போய் சேர்ப்பார். God would lead me to the land of promise. என் வாழ்க்கை பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருக்கும். My You life would believe become a it? land You believe flowing it? with. நீங்க நம்புங்க. நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். I tell you the word of God. தேவன் நம்மை நிரப்ப ஆயத்தமாக இருக்கிறார். God is prepared to bless us and fill தேவன் us. நம்மை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். God is prepared to bless us. உங்களுடைய வழிகளை சீர்படுத்துங்கள். Rectify your life. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் புதிய ஆண்டை சந்திக்க ஆயத்தமாயிருங்கள். Even as a child of God, prepare to meet the new year. நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய். You are the nation blessed by God. கசந்த மாறா மதுரமாகும் கொடியோர்தான் அகன்றிடும். கசந்த மாறா மதுரமாகும் கொடியோர்தான் அகன்றிடும். நித்தமும் உம்மை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நீதம் தேற்றிடுவார். நித்தமும் உம்மை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நீதம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் நம் நடுவே பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவே பெரிய காரியம் செய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you சேனையின் கர்த்தர் நம் நடுவே பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவே பெரிய காரியம் செய். அல்லேலூயா. சேனையின் கர்த்தர் நம் நடுவே பெரிய காரியம் செய்திடுவார். எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை துதி. Let's all clap our hands and worship God. Hallelujah. 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 Oh, hallelujah. Ura baba baba la talari ambala shaba baba baba talari. Ura baba la talari ambala shatalari. Ura baba baba la talari ambala sikka baba la talari. Oh God. Oh God. Oh God. மகிமை ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே. ஓ God, நாங்கள் உம்முடைய ஜனங்களாக இருக்கிறதுக்காக தெரிந்து கொண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம்.
உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். கடைசி வரைக்கும் உம்முடைய தனங்களாய் உம்முடைய கரத்திலே நாங்கள் இருக்க எங்களை பாதுகாத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.